இதே ஆளுநரை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது சட்டமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போதெல்லாம் யாரை போய் சந்திச்சிங்க? இதெல்லாம் உங்களை மாதிரி ஊடகம் தான் இந்த மாதிரி ஈர பேனாக்கி பேனா பெருமாளைக்கு பெருமாளை பெத்த பெருமாளாக்குறது என்பது இது ஒரு உதாரணம் தான். இதெல்லாம் அதில் பொய், அதாவது உங்களுக்கு பொய் என்பது அதுக்காக இப்படியா கேட்கணும்னு சொல்லுங்க. அதாவது பொய் என்பது அதில் இல்லை. அதாவது அண்ணாமலை அவருடைய வீடு வாடகை இந்த மாதிரி கொடுக்குறாரு ரஃபேல் வாட்சின் போது எம்ஜிஆர் திமுகவில் உள்ள சொத்துக்கு அந்த அந்த வரவு செலவு கணக்கு கேட்டால்தான் அவரை கட்சியிலேருந்து விளக்குனாங்க. அது ஒரு கட்சி ஆரம்பித்தார். இன்னைக்கு அவர் எப்படி சினிமாவில் சினிமாவில் 3 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் தீப்பந்தம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அழகாக அரசியல் நிலவரங்களும் அதை சார்ந்த விஷயங்களும் ஒரு புது புது பொலிவுடன் ஒரு புது புது நம்ம கெஸ்ட்டுங்களை கூப்பிட்டு அவங்க அழகா பிரசன்ட் பண்ண வச்சுட்டு இருக்கோம். அதுதான் தீப்பந்தத்தின் நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அந்த வகையில என்னோடு இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லலாம். பத்திரிகை துறையை சார்ந்தவர், பத்திரிகையாளர். பத்திரிகையில அவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பத்திரிகை துறையில அவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர். பல தலைமுறையினர்களா அவங்க குடும்பத்துல பத்திரிகை துறையை சார்ந்து இருக்கிறாங்க. திரு ராமன் அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்கள் எதன் அடிப்படையில இந்த துறைக்கு வந்தார், அவர் என்னென்ன விஷயங்களை நம்மளோட பேச போறாரு அப்படின்றத அவர்கிட்ட நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்பவே சந்தோஷம். பெரிய அறிமுகம் தேவையில்லை. நீங்க பிரத்யட்சமான ஒரு மனுஷன் தான், பிரபலமான ஒருவர் தான். இந்த பத்திரிகை துறையில நீங்க சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே பத்திரிகை துறை அப்படின்ற துறையை நீங்க தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? அடிப்படை விஷயம் எதுவா இருந்தது? நான் பத்திரிகை துறைக்கு வருவதற்கு இதுதான் அடிப்படை காரணமா இருந்துச்சு அப்படின்ற விஷயம் என்ன? இதுவரைக்கும் யாருமே கேட்காத ஒரு அருமையான கேள்வியை எளியா எல்லாரும் புரியும்படி கேட்டுக்குங்க. அதாவது இந்த துறையில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதான் கேட்பாங்க. எப்படிங்க இந்த துறைனா, அந்த துறை ரொம்ப இந்த கரடுமுடான ஒரு பாதைக்கு தான் இந்த துறை பத்திரிகை துறை. அதை எப்படி சொல்லணும்னா, என்னுடைய தந்தையார் பெருந்தலைவர் காமராஜருடைய நெருங்கிய நண்பர். அப்பா பேர் ஏஆர் வேலுப்பிள்ளை. 1956ஆம் ஆண்டு என்னுடைய தந்தையாருக்கு ஜெனரேஷன் என்ற பத்திரிகையை காமராஜர் ஆரம்பித்து கொடுத்தாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில். அப்போ குமரி ஆனந்தன் அவர்களை அரசியலுக்கு நீங்கள் பயணிக்கலாம், வேலுப்பிள்ளை அவர்கள் பத்திரிகை நடத்தட்டும் என்று சொன்னார். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானங்கள் தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானம். அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அன்னைக்குள்ள பழைய ஸ்தாபன காங்கிரஸ் இதில் பட்டம் தாண்டு பிள்ளை, குஞ்சன் நாடார், பொன்னப்பன் நாடார், பொன்னர ஸ்ரீதர், ஜோதி வெங்கடாசலபதி, லூர்தம்மா போன்ற மிக பெரும் தேச தலைவர்கள்லாம், சாதாரண தலைவர்கள் கிடையாது. அந்த பேரை சொன்னால் போதும் தரம் எழுதி விளங்கும் மாதிரி அந்த மாதிரி தலைவர்களுடைய நெருங்கிய நட்பை பெற்றவர் எங்கள் அப்பா. இந்திரா காந்தி அம்மையார் ஜவஹர்லால் நேரு எல்லா தலைவரும், காமராஜருக்கு அப்பா செல்லப்பிள்ளை. அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கும்போது அப்பா அந்த பத்திரிகை துறை இருந்த அனுபவங்களை வச்சா நானும் அந்த பத்திரிகை துறையில் நான் பயணிச்சுட்டு இருந்தேன். அப்படி போது என்னன்னா, நம்மளும் அப்பாவுடைய இப்போ நூலை போல் சீலைன்னு சொல்லுவாங்கல்ல, புலிக்கு பிறந்து பூனி ஆகுமான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஒரு முறை ஒரு 10-15 வருஷமில் காலம் சொன்ன மதுரை ஆதினம் அவர்கள்ட்ட அப்பா அழைச்சிட்டு போகிறேன். அப்பா கிட்ட மதுரை ஆதினம் ஆசீர்வாதம் சொல்கிறாரு, வேலுப்பிள்ளை கவலைப்படாத, உங்களை விட உங்கள் பையன் எங்கேயோ டாப்பில் போயிட்டான். அதாவது அந்த கலாச்சாரம் பண்பாடு மட்டும் இல்லை, இன்றைக்குள்ள நியூ ஜென்ரேஷனுக்கு கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளுன்னு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் மாறுபட்டு எல்லாரையும் அந்த கேடர் தகுந்த மாதிரி பக்குவமாக பேசி எல்லாருடைய மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய நபராக உங்கள் மகன் இருக்கின்றார் என்று சொன்னது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர்கிட்ட நான் என்னுடைய 12 வயசில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சு போட்டியில் அவர்கிட்ட பரிசு வாங்கியிருக்கேன். அதையும் நான் உங்கள்கிட்ட நினைவுபடுத்துகிறேன். என்னுடைய அப்பா நான் பிறக்கலை. அந்த நேரத்தில் காமராஜனுடைய அப்பா வீட்டுக்கு என்ன வேலுப்பிள்ளை, ஒரு மனைவிக்கு நல்ல துணி கூட வாங்கி கொடுக்க மாட்டியா, அழுக்கு துணியாக போட்டிருக்காங்களே உங்கள் மனைவி என்று சொல்லும்போது, அன்னைக்கு உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா நாடு, தேசம், தெய்வீகம் இந்த 3 தான் இருந்தாங்க. காமராஜர் எவ்வளியோ அதான் சொல்லுவாங்க, இப்படின்னு சொல்லுவாங்க, தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி, அழைப்பவனுடைய எண்ணங்கள் பொறுத்து தான் செல்வனுடைய எண்ணமும் அமையும். பட் இன்னைக்கு அப்படில எல்லாமே அழைப்பவன் டாஸ்மார் மதுபான கடையை நோக்கி அழைக்கிறான். அங்கு சென்று குடித்தவுடன் நின்ற கோலம், சைன கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் ஆகிவிடுவார்கள். இது இன்னைக்குள்ள காலகட்டங்கள். ஸோ அன்னைக்குள்ள காலகட்டம் நாடு, தேசம், தெய்வீகம் நிலைப்பாடில் இருந்ததுங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பயணித்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு அப்பா 2020 காலமானார். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவர்லாம் இளங்கலைக்கு கொடுத்துருந்தாங்க. நிறைய தலைவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி பல கடந்து அப்பாவுடைய அந்த ஸ்தானத்தில் அவர் அந்த பத்திரிகை துறை நம்மளும் பயணிக்கணும் என்பது எனக்கு சின்ன வயசுலேயே
ஒரு எல்லாரையும் பார்க்கும்போது இன்னும் சொன்னால் நான் இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சியிலையும் விவாத அரங்கத்தில் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த சில தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அறிவுள் ஞானத்திலும் சிறந்த ஞான பலம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி மிகப்பெரிய மகான், எழுத்துத்துறையில் மிகப்பெரிய மகான்கள் கூட நான் 15 ஆண்டுக்கு முன்னால் இவர்கிட்ட ஒரு நாளைக்கே வந்து நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பெரிய மகான்கிட்ட ஒரு நாளைக்கே நின்று நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னா பேச மாட்டேன்னு நினச்சேங்க. ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் இன்னைக்கு கடந்த 5 வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த மகான்கள்லாம் என்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் அன்பும் என்கிட்ட இன்றைக்கும் இருக்குது. எல்லாருமே என்கிட்ட அன்பாக பேசக்கணும். நிறைய கண்டென்ட்ஸ் நான் நிறைய பண்ணுவேன். காரணம் என்ன, அன்னைக்கு வந்து நாட்டில் வந்து வறுமை கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் கொளுத்தி குடின்னு சொல்லுவாங்க பழமொழி. அன்னைக்கு வந்து வறுமை 1000 இருந்தாலும் யார்ட்டும் கையாந்த மாட்டாங்க. புலி அளந்தாலும் புல்லை தின்னதுன்னு சொல்லுவாங்க. தேசம் தெய்வம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் ஒரு 25 வருஷமாக தான் பணம் இருந்தால் தான் இந்த சமூகத்தில் வாழ முடியும் என்ற ஒரே நிலைப்பாடு உருவாகி போச்சு. அந்த பணத்தை மையம் வைத்து தான் இன்று அரசியல் ஆளும் கட்சியும் சரி, ஆள துடிக்க வேண்டிய கட்சியும் சரி இதை நோக்கி தான் பயணிக்கின்றார்கள். ஸோ இந்த நிலைமையில நாமளும் பயணிக்க வேண்டுமானால் சில தவறுகளையும் பிழைகளை எடுத்து அது உங்களை போன்ற ஊடகங்களை வாயிலாக எடுத்து வந்து தெரிந்தால் நாளை இளைய தலைமுறைகள் பயன்படும். ஸோ அந்த நிலைப்பாட்டில் தான் வந்து உங்களை அழைப்புக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் ஆளும் கட்சின்னு பேசும்போது இந்த கேள்வி அடுத்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஆளும் கட்சி மேலே நிறைய பழி சுமத்திட்டு வராங்க. இது நிறைய பேர் இது உண்மைன்னு சொல்றாங்க, இது தவறான வதந்தினு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பத்திரிகையாளரா நீங்க பார்க்கக்கூடிய பொதுவாக கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, காய்ந்து போன மனது வந்து வதந்தியை பெருக்கும், காய்ந்து போன சருகு காட்டு தீயை பெருக்கும். ரெண்டுமே தீ தான். ஆனால் சமீப காலமாக ஒரு ஆட்சியாளர்கள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் என்றால், எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தான்னா சிறைக்கிறவன் செம்மையாக சிறைச்சிட்டு போவான்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது நல்ல பழமொழி. அது வந்து கிராமத்தில் உள்ள தென் மாவட்ட மக்களுக்கு அந்த பழமொழி தெரியும். ஸோ அதே போல் வந்து ஒரு தலைவன் வந்து மக்களுக்கான திட்டங்களை உருவாக்கி மக்களுடைய ஆட்சியை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கி ஆட்சியில் வரவங்களாம் என்ன பண்ணோன்னா எப்படியாவது ஏமாற்றி எடுத்து புலவர் சொன்னது பொய்யோ இந்த மாதிரி நிலைமையில தான் ஆட்சியாளர்கள் வந்து தங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொண்டு மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்தவுடன் நீ யாரோ நான் யாரோ அந்த நிலைப்பாடு வருகின்ற போது தான் இன்றைக்கி பாருங்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏக்களே தன் தொகுதியுடைய ஆப்ளிகேஷன் கரண்டில் இருக்கிற அமைச்சர்கிட்ட அந்த ஆப்ளிகேஷன் கொடுத்தா கூட அந்த அமைச்சர் செய்ய மாட்டாங்கிறாரு. ஸோ இந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 20 வருஷமாக இது ஒரு வியாதியாக உருவாகி போச்சு. அப்போ அதிமுக திமுக தமிழ்நாட்டில் யார் மாறி ஆட்சி வந்தாலும் உனக்கு வந்து நீ சாப்பிடு, எனக்கு வந்து நான் சாப்பிட்றேன், நீ முடிஞ்சால் மக்களை ஏமாற்றி நீ ஆட்சிக்கு வந்துக்கோ, நான் முடிஞ்ச மக்களை நான் ஆட்சிக்கு வரேன். இப்போது 2011 இன்னும் 2021 மே வரைக்கும் அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகளும் தொடர்ந்து இருந்தது. அது காரணம் ஜெயலலிதா அம்மையுடைய கடினமான உழைப்பு. நீங்கள் 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த அம்மையார் என்ன சொன்னாங்க, தீய சக்தி மைனாரிட்டி திமுக ஆட்சின்னு சொன்னாங்க. கேட்கும்போதெல்லாம் அதை ஐயோ தீய சக்தி மைனாரிட்டி திமுக ஆட்சி, தீய சக்தி மைனாரிட்டி. ஆனால் அந்த மக்களை வந்து எப்படி எழுச்சி கொண்டாங்க தெரியுமா? தமிழ்நாடை 4 ரீஜனில் ஆக்கி 4 ரீஜனில் மிகப்பெரிய எழுச்சி மிக்க கூட்டத்தை போட்டு நீங்கள் செய்வீர்களா உங்களுக்கு என் உயிரை கொடுப்பேன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் நம்ம பேசும்போதே உடம்புலாம் சில்லு இருக்குது. அந்த மாதிரி உத்வேகமாக மாற்றத்தை கொண்டு வந்தது தான் திமுக. டோட்டலாகவே இனிமேல் இந்த கட்சியை வேண்டாம்னு சொல்லிட்டு மக்கள் நினைத்து 10 ஆண்டுகளும் கண்டினியூ ஆட்சி கொடுத்தாங்க. இந்த 10 ஆண்டுகளில் 2011ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு அங்கே உள்கட்சி பிரச்சனையில் சசிகலா அம்மையார் வந்து சரி நமக்கு ஒரு விசுவாசம் இருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட பதவியை கொடுத்தாங்க. ஸோ பதவி கொடுத்தோன்னா அம்மையார் வந்து ஒரு சூழலின் காரணமாக ஜெயிலுக்கு சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போகிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சரவையில் இனிமேல் எதிரி என்பதும் இல்லை, நம்மளை கேள்வி கேட்பது யாரும் இல்லை. காரணம் என்றால் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கின்ற போதெல்லாம் சசிகலா கொண்டும் பயப்பட வேண்டும். ஏன்னா நிழல் நிஜம் ரெண்டும் ஒன்று தான். இவரே அவரே இவர்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தன்னாரியாமல் எப்படி பயம் கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், ஹெலிகாப்டரை தொட்டு கும்பிட்டவங்களும் லாரியை தொட்டு கும்பிட்டவங்களும் இன்னும் ஒரே லைனில் சொன்னால் எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெட்டியில போட்டு வச்சவங்களாம் இருக்குது காலகட்டங்கள். இப்போ அந்த காலகட்டம்லாம் மறைஞ்சி இனிமேல் ஜெயலலிதா அம்மையார் காலமானார், சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போனார். ஸோ ரூட்டு நமக்கு கிளியர். அப்போ 4 ஆண்டு காலம் வெற்றி மீது வெற்றி வந்து கரன்சி என்னை தேடும் இந்த மாதிரி நிலைப்பாடு மத்திய பிஜேபி ஆட்சியும் கைக்குள்ளே போட்டு அழகாக பண்ணி சாப்பிட்டாங்க. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நினைச்சாங்க. தேர்தல் ரிசல்ட் என்ன ஆகிப்போச்சு, திறந்து பார்த்தேன்
பறந்து போச்சுன்னு ஆகிப்போச்சு. திமுக 2 ஆண்டு காலம் ஆட்சி இருக்குது. 10 ஆண்டு காலம் செய்த ஏம் பண்ண அதிமுக ஆட்சியில் இவங்க 2 வருஷத்துலேயே மொத்தம் சுவாகா பண்ணியாச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மருந்துக்கு ஒன்றும் கஜானா கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஆட்சியும் மாறும்போது என்ன சொல்கிறாங்க, தமிழர்கள் இங்கே 2006 கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது 2011 ஜெயலலிதா சிஎம் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. தமிழக மக்களே, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கெல்லாம் கசப்பான ஒரு மருந்தை நான் கொடுக்கிறேன். இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி மொத்த கஜனவையும் காலி செய்து விட்டது. ஆகவே நான் சற்று கசப்பு மருந்தை கூட எல்லா பொருளும் கொஞ்சம் விலையாத்துறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லி தான் அந்த மருந்து டானிக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி சொன்னது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தின் கஜனா காலி, ஆனால் ஆட்சியில் அமர்ந்தவர்களுக்கு 2000-3000 கோடி அதிபர். இது எப்படி? இப்போ நீங்கள் ஒரு 20,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த 20,000க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டு வாழ்க்கையை வாழணும். அது நீங்கள் 2 வீலர் வாங்கலாம் சரி, அல்லது கார் வாங்கலாம் சரி, எதுவுமே இல்லாமல் ஒரு அரசு ஆட்சியில் உட்காந்துட்டு உலக வங்கியிலேருந்து உள்ளூர் வங்கியிலேருந்து தேசிய வங்கியிலாம் கடன் வாங்கிக்கிட்டு அரசாங்கம் பல லட்சம் கோடி ரூபாய் கஜானா கடன். ஆனால் இந்த அரசாங்கத்தை ஆண்டு அனுபவித்தவர்களுக்கு 3000-4000 கோடி ரூபாய் சொத்து. இது எப்படி வந்தது? இதைத்தானே அண்ணாமலை கேட்குறாரு. அண்ணாமலை ஃபைல் ஏன் வெளியிட்டாருன்னா இதுக்கு பதில் சொல்லணும். இது வரைக்கும் யாருமே வெளி சொல்லலை, யாருமே பதில் சொல்ல மாட்டாங்கிறாங்க. யாருமே என்ன குத்தடி சைனகா குடிஞ்சி குத்தடி சைனகா இந்த மாதிரி தான் பந்தலிலே பாவைக்க தொங்கு தண்டி உலகன்னு பாட்டு பாடுற மாதிரி உள்ள ரேஞ்சில் இவங்களும் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களும் RN ரவிவர்களும் மேதகு ஆளுநர் அவர்களும் தமிழகத்தின் அரசியலை இஞ்சி பை இஞ்சியாக அளந்து எடுத்து வைத்துள்ளார்கள். அதனால தான் கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா, ஆடி மேய்ச்சது போன ஆட்சி, அண்ணனுக்கு பொண்ணு பத்தம்பது, அப்பப்போ ஒரு அறிக்கை, அப்பப்போ ஒரு செயலாளர் சந்திப்பு. இது இவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சூட்சமான ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க. கண்டிப்பா ஆளுநர் ஒரு அரசியல்வாதி மாதிரி செயல்பட, ஆளுநர் மாளிகை ஒரு அரசியல்வாதிக்குரிய ஒரு கோட்டையா அவர் செயல்படுறாரு அப்படின்ட்டு ஆளும் கட்சியில இருக்கவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆளுநர் என்ன பெரிய அதிகாரத்துல இருக்கிறவரா, நம்மளால் ஏற்படுத்தப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்டனத்தை தெரிவிக்க, ஆளுநர் என்ன ஆண்டவரா அப்படின்ற அளவுக்கு அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இதே ஆளுநரை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது சட்டமன்றத்தில் ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போதெல்லாம் யாரை போய் சந்திச்சிங்க? கவர்னர் போய் சந்திச்சிங்க. சட்டை கிழிஞ்ச சட்டையோட போனீங்களா இல்லையா? எவ்வளோ மீம்ஸில் போட்டாங்க பொதுமக்களில் ஸோ அதனால் நீங்கள் என்ன ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அண்ணன் சேகர் அண்ணன் சொல்லியிருக்காரு, அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுடைய முதல்வர் இரும்பு தலைவர்னு சொன்னார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். காரணம் நாங்கள் இந்தியாவில் இந்தியாவை ஒருங்கிணைத்த தேசத்துக்கு சுதந்திரப்பட ஒரு தியாக தலைவரான சர்தார் வல்லபாய் இரும்பு மனிதர் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். வரலாறு அப்படி தான் படிச்சிருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சர் இரும்பு மனிதர் என்று சொன்னால் நம்மளுக்கும் பெருமை தானே அது. அதனால் அவருடைய பெருமை நம்மளும் அதில் பங்கெடுக்கிறோம். ஆனால் சேகர்பாபு அவர்கள் ஒரு பெருசாக உதாசனப்படுத்தி ஒன்றும் பேசலை. அவருக்கு பேச்சு பதில் கொடுக்குற அவசியம். ஆனால் RS பாரதி அவர்களும் TR பாலு அவர்களும் ராசா அவர்களும் போன்ற தலைவர்கள்லாம் பேசாத வார்த்தையாக சேகர்பாபு அண்ணன் பேசிட்டாரு. ஸோ அதனால் அதுக்கு இதுவே பரவாயில்ல. அதனால் இதை பிள்ளை அவருடைய சொந்த கருத்தை சொல்லுறாரு. அதனால் சேகர்பாபு அவர்களை ஒரு நார்மலான ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறவர், ஆளுநர் மாளிகை அரசியல்வாதிகள்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது எங்கே போகிறீங்க? கவர்னர் தானே சந்திக்கிறீங்க. அமைச்சரை மாட்டினா யார்கிட்ட போகிறீங்க? கவர்னர் தானே சந்திக்கிறீங்க. கவர்னருக்கு சொந்த கருத்தை சொல்ல முடியாதா? அதுக்கு உரிமை இல்லையா? இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநரும் அந்த மாநில அமைச்சரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வருது வரைக்கும் கவர்னர் நின்னா குட்டம் தும்முனா குட்டம், குட்டம் பார்த்தால் சுத்தம் பகை தான். அதே போல் இவர்களுக்கு மடியில் நிறைய கணத்தை வச்சுக்கிட்டு கவர்னர் எதாவது சொன்னான்னா அந்த சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. கவர்னரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஒரு தலை சேர்ந்த ஆளுநர், ஒரு IPS அதிகாரி. ஆனால் அவர் நீங்கள் போகிற இடத்தெல்லாம் பாருங்கள், ஒரு கோயில் சமீபத்தில் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனார். அவர் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு கோயிலில் போயிட்டு பக்கத்தில் ஆதரவற்றோர் பள்ளிக்கூடங்களிலும் ஆதரவு இல்லங்களையும் போய் சந்திச்சுட்டு வராரு. அவர் எங்கே போனாலும் வேலூர் சிப்பாய் கலக்கம் நடக்கும்போது அங்கே மாணவர்களை உரையாற்றுறாரு. எந்த மாணவர்கள் உரையாடினா அந்த இடத்துல என்ன நோக்கத்தில் போகிறோம், அந்த நோக்கத்தில் வரலாறு என்ன, பின்புலம் என்ன என்பதை வச்சு தான் அவர் பேசுகிறார். அதை வச்சு தான் அவர் கால்டுவெல் தான் ஆரியம் வேறு திராவிடம் வேறுன்னு பச்சாருன்னு. உடனே TR பாலுக்கு அவர் தான் சொன்னார், ஆரியம் என்பது வேறு திராவிடம் என்பது அவர் தான் ஃபஸ்ட்டில் சொன்னது. அதை பார்த்து KM நாயர், சர்சிட்வி தாயகராயர், நடேசனார் போன்றவர்கள்லாம் அந்த திராவிட சிந்தனையை எடுத்து வால்டுவல் போட்ட விஷ விதையை எடுத்து இவங்களுக்கு மடியில் வச்சு இவங்களுக்கு சாப்பிட்டாங்க.
இந்த கிராமத்தில் காசலி கூட்டம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரி அந்த வாழ்வல் பட்ட விஷயம் இவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னா வந்து ஆஹா இது நல்லா தானே இருக்குது, பிராமணால் அவ்வாள் எதிர்ப்புன்னு ஒரு நிலைப்பாடு கொண்டு வரும்போது தான் பெரியாரும் அந்த 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 விதையை எடுத்து அவரும் சாப்பிட்றாரு. அதுக்குள்ளே அண்ணா வராரு, இப்படி நிறைய அப்புறமா பேனாவுடைய அதிபர் அவரும் வராரு. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து இப்போ என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 1952 ஒரு நிலைப்பாடு, 1967 ஒரு நிலைப்பாடு. இந்த 1967 திமுக அதிமுக மாறி மாறி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரையும் அசைக்க முடியாத ஆட்சி வர காரணம்னா திராவிடம் என்ற ஒரு பொய்யான காணல் நீர் மாயை மக்கள்கிட்ட சொல்லி சினிமா மூலமும் வசனங்கள் மூலமும் மக்கள்கிட்ட தப்பான எண்ணங்களை உருவாக்கி இந்த மக்கள் அதை நம்பி அதில் தான் இன்னைக்கு ஒரு பெரிய மாயான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி இது திராவிடம்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைன்னு என்ன? இப்போ நீங்கள் வாரீங்க, நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், இது வாழ்க்கை அல்ல. இதுக்கு அப்பால் போட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அது எந்த மதமாக இருந்தாலும், இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் சமய கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை நெறிமுறை எல்லாமே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு உதவி தியாகம் செஞ்ச தமிழ் தலைவர்கள் அறிஞர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் தூக்கி ஓரம் கட்டிட்டு பெரியாரிசமும் அண்ணாயிசமும் இதுதான் ஒரிஜினலிசம் கம்யூனிசம் இந்த மாதிரி ஒரிஜினலிசம் காட்டினா மக்கள் எத்தனை நாளைக்கு கேட்டு பிடிச்சி போதில்ல. இதைத்தான் ஆளுநர் அவர்கள் இதெல்லாம் அழகாக படிச்சுட்டு அடாடாட தமிழ்நாட்டு மக்களை இப்பெல்லாம் ஏமாத்திருக்காங்களா, நான் உங்களுக்கு புதிய பாடம் தருகிறேன்னு அவர் போய் இளைஞர்கள் மத்தியில் எந்த நிகழ்ச்சி போனால் அந்த நிகழ்ச்சிக்கான கண்டென்ட்ஸ் எடுத்து வரலாற்று பின்புறத்தில் சொல்லும் போது தான் எங்கே நமக்கு ஓட்டு இல்லாமல் ஆயிருமோ, எங்கே அதாவது கலைஞர் ஒரு வருஷம் வரும் மன்னரை ஒரு படத்தில் வீரப்பா மன்னரை கடத்தி காட்டில் போகிற மன்னர் போய் கடத்தி கொடுத்துருவாங்க. போனால் தளபதியை வந்து ஊரெல்லாம் போய் சுற்றி பாருங்கள் அமைச்சராக அனுப்பி ஊரில் என்ன சொல்கிறாங்க போய் கேளுங்கன்னு. போனால் மன்னர் அமைச்சர் வந்து எல்லா ஊர்லையும் சுற்றி பார்த்துட்டு தளபதியை பார்த்து அமைச்சரே போனீரா? போனேன். மக்களை சந்தித்தேன். மக்கள் என்ன சொல்லுகிறார்? மக்கள் மன்னன் எங்கே என்று கேட்கிறார்கள். மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் விட்டார்கள். இனிமேல் நாடுங்கும் சாரை கடையையும் கள்ளி கடையும் திறந்து வை, குடித்து அதிலே மூலிகை எப்படியா எக்கெடு கட்டுப்படும், நாடும் நாட்டு மக்களும் நாசமா போட்டும் அந்த வசனம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஒழுங்காக சோறு சாப்பிட்டா அந்த பிஎஸ்ஓர இன்னும் பூச்சாண்டி வேலை தான் காட்டுவாங்க. அதே போல தான் இந்த மாதிரி தப்பான எண்ணங்களை மக்கள்கிட்ட உருவாக்கி செயல்பட்டனால்தான் ஆளுநர் அவர்கள் இதெல்லாம் தப்பான நீங்கள் செய்திருக்கீங்க, இதுக்கு இதுதான் வரலாறு, இது இவங்களால் தாங்க முடியல. ஆகவே இது வந்து அநேகமாக தமிழ்நாட்டுடைய திராவிட கட்சிகளை பொறுத்தவரையும் இப்போ திமுகவுக்கு என்ன ஒரு லாபம்னா அண்ணா திமுக 4 பிரிஞ்சு போச்சு. இனிமேல் அண்ணா திமுக மைனஸை நோக்கி தான் செல்லுந்து வருது. வெற்றி என்பது கஷ்டம். ஏன்னா நீங்கள் ஒரு சைடு கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் ஏதோ வச்சு நீங்கள் ஓட்டு வாங்குவீங்க. ஐயா வெற்றிக்கு ஒரு ஓட்டு தாங்க, ஒரு ஓட்டு தான் இங்கே ஜெயிக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லாரும் 4 கம்பெனியாக பிரிஞ்சு போச்சு. ஆகவே அண்ணா திமுக நினைக்கிறேன் நமக்கு கண்ணு கெட்ட தூரம் எதிரியே கிடையாது. இதுதான் நிலைப்பை. அப்போ பாஜக என்ன அந்த நிலைப்பில் இருக்குன்னா திமுகவுடைய எதிர்ப்பான அலைகள், அந்த அலைகள் வரக்கூடிய ஓட்டுகள் அது பாஜக வர வேண்டும். அப்போ பாஜக அங்கே அரசு செய்ய வேண்டும். அப்போ பாஜக அரசு என்ன அதுக்கான வழின்னா திமுக செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும். இதனால தான் பிஜேபிக்கும் திமுக ஒரு பணி போராட நிலைப்பாட்டில் தான் இன்று இந்த வந்து திமுகவுடைய அசட் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டனால தான் ஃபைல் வெளியிட்டும் போது அதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியல. மாறி மாறி சண்டை போட்டுருக்கிறாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா அவர் என்ன சொன்னார், தமிழகத்தில் யார் ஆட்சி மதலோ எல்லா ஃபைலும் விடணும். அப்போ தமிழ்நாட்டில் யார் திமுக இல்லாட்டா அண்ணா திமுக. அதில் எடப்பாடி அண்ணனுக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் கோவம் உண்டு. அந்த கோவத்தை டெல்லியில் போய் ஹெட் மாஸ்டர் ஐயா படித்து இந்த கிராமத்தில் கல்யாண சடங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொண்ணுக்கு அப்பா மணமேடையில் என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளையை பிடிச்சி கையை ரெண்டும் பிடிச்சி இப்படி வைப்பாங்க. இது ஒரு இன்றைக்கும் இருக்குது, ஒரு அது பெரிய சங்கடம் சடங்கு. அதே போல் டெல்லிக்கு போகும்போது அண்ணாமலை தலைவர்களையும் எடப்பாடி அண்ணனையும் எல்லாம் பிடிச்சி கையை கொடுத்து ஒற்றுமையாக நல்லா இருங்க, எங்கே இருந்தாலும் வாழ்க, ஒற்றுமையாக வாழ்க, அடுத்த 2024 தேர்தலுக்கு நம்ம தான் தலைமை வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அனுப்பியிருக்காங்க. வேறு வழி இவர் டெய்லி சண்டை போட்டுருக்க முடியும், மனுஷனாக இருந்தால் டெய்லி சண்டை போட்டுருக்க முடியாது. ஆகவே அது ஒரு நல்ல ஒரு இது. அது பிறகு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் கர்நாடகா தேர்தலை மையம் கொண்டு அங்கே இருக்கிறாங்க. அந்த தேர்தல் முடிந்த பிறகு திரும்பவும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இது திமுக ஆட்சியினுடைய அவலங்களை தொடர்ந்து அதிமுக ஒரு சைடும் பாஜக ஒரு சைடும் மக்கள் மத்தியில் எதிரொலிக்கும். அந்த எதிரொலியை வந்து திமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். காரணம் என்னென்னா முதல்வர் நல்ல செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் முதலமைச்சரை சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே நிர்வாகம் ஜீரோ, நிர்வாகம் டோட்டல் ஜீரோ. காரணம் என்னென்னா எல்லா அமைச்சர்களும் தங்களுடைய லாகாக்களை அவங்க உறவினர்கள் மூலமாக வைத்து இந்த லாகாக்களை எப்படிலாம் கமிஷன் வாங்கலாம், இந்த லாகாக்களை வந்து டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ பணம் வாங்கலாம், இந்த நிலைப்பட தான் இருக்கிறாங்களே தவிர்த்து வேறு எந்த விதமான
ஒரு அதாவது இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் சாதாரண சித்தா டாக்டர் ட்ரான்ஸ்ஃபர் 8 லட்ச ரூபா கேட்குறாங்க. நானே எனக்கு நண்பருக்கு ஒரு நான் ட்ரான்ஸ்ஃபர் போகும்போது 8 லட்ச ரூபா கேட்குறாங்க. எனக்கு நண்பர்கிட்ட 8 லட்சம் கொடுத்தா நான் ட்ரான்ஸ்ஃபர் போடுறேன்னா ஒரு சித்தா டாக்டர் ட்ரான்ஸ்ஃபருக்கு 8 லட்ச ரூபானா நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் சார்? நான் ஒரு அரசு ஊழியர் ஸ்டாஃபு. இன்னொரு உங்களுக்கு நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. இந்த திராவிட மையம் தான் தமிழகத்தினுடைய அரசு இயந்திரத்தை துருப்பிடிக்க வச்சிருக்குது. ஏன்னு இங்கே கேட்குறீங்க. ஒரு காலத்தில் வந்து ஒரு தாள் சாட்டை நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா மனுக்கு வேலை நடக்கும். இன்றைக்கி அந்த தாள் சாறு கடந்த 20 வருஷமாக நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா கொடுத்தான் தூங்கி கொண்டே அந்த மனு இருக்கும். காரணம் அங்கே நீங்கள் சென்றால் நில் கவனி புறப்படு. இதுதான் ஆமாம். இது எங்கன்னு சொல்லுன்னு சொல்லிட்டேன். எங்கன்னு சொல்ல போயா இந்த நிலைப்படுத்திட்டேன். என்ன காரணம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்திரப்பதிவு சப்ரைசர் வந்து 1 கோடி கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க 1 கோடி கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு தாள் சார் 50 லட்சம் கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ பணம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி வரக்கூடியவங்க அவங்க வந்து கைத்தலம் நிறைகனி அப்பா மேடவல் போரி கப்பிய கரி முகன் அடிப்பேன் சொல்ல முடியும். சொல்லுங்க. நான் பணத்தை கொடுத்து முதல்ல போட்டக்கூடிய பேசு தான் இந்த வியாபாரத்துக்கு வந்தேன். எனக்கு அந்த போட்ட முதல்ல எப்படி பண்ணணும் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதனால தான் இன்னைக்கு வருவாய்த்துறையில் நிறைய வில்லேஜ் ஆஃபீஸருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமை என்ன ஆனஸ்டான அதிகாரி இருக்கிறாங்க. நீங்கள் டிவியில் அந்த நிறைய நீங்கள் ஊடகங்கள பணம் கேட்குறான் கொடுக்க முடியல. ஐயோ லாரிக்காரன் வரான் கடிச்சு கொள்றான். ஆமாங்க விஓ. அதுக்கப்புறம் 4-5 அந்த நாகப்பட்டினம் நாமக்கெல்லாம் நிறைய வில்லேஜ் ஆஃபீஸருங்க உயிருக்கு வந்து போலீஸில் தஞ்சம் பூந்தாங்க. அதாவது நாய்வால் எப்படி நிமிக்க முடியாதோ அதே போல் கனிம வள கொள்ளைகளை தடுக்க முடியாது. நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கனிம வள கொள்ளை மணல் கோரை பொதுப்பணித்துறை இருக்கிற மணல் கோரை மணல் சவுடு மண் வண்டல் மண் கோர மண் இது யார் நீங்கள் அதாவது ஊடகமும் சரி அரசு துறை நேர்மையான அதிகாரியும் சரி இந்த மணல் மாஃபியாக்களை காட்டி கொடுத்தவங்க நிலைமை என்ன தெரியுமா? பேப்பரில் சாயங்காலம் செய்தி வரும். 2 வீலரில் சென்றார் முன்னால் ஒரு லாரி சென்றது இடித்தன. ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் வழக்கு பார்த்தால் வண்டிக்கு லாரி பிரேக் ஃபெயிலியர். லாரிக்கு பிரேக் ஃபெயிலியர். லாரிக்கு தான் பிரேக் ஃபெயிலியர். ஆமாம் லாரிக்கு தான் பிரேக் ஃபெயிலியர். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவதோட வந்து கடம்பட்டான் நெஞ்சம் போல் கலைஞர் இலங்கை வந்தேன் ராவணன் சொன்ன மாதிரி சித்தவன் குடும்பம் நடுத்துட்டு வந்துடும். நீங்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க பத்திரிகைக்காரங்க தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு 40 ஆண்டுகளை சர்வே எடுத்து பாருங்கள். பத்திரிகையாளர்கள் நிறைய இந்த மாதிரி சமூக பணியில் ஈடுபட்டவர்களை ஒன்று பிளாக்மெயில்னு முத்திரை குத்துவாங்க, இல்லை நாம் சொன்ன பிரேக் ஃபெயிலியர் நிலைப்பாடு வரும். இதுக்கு காரணம் 3 பேர் தான். ஒன்று அந்த ஏடி மைன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஏடி மைன்ஸ் அதிகாரி. 2வது அந்த மாவட்ட கலெக்டர். 3வது அந்த மாவட்ட மந்திரி. மாவட்ட மந்திரி அதுக்கு தானே வந்திருக்கோம். இதுக்கு தானே ஆசைப்பட்டே பழகுமாரா? அதே போல் மாவட்ட மந்திரி அங்கே பண்ணாலும் மாவட்ட கலெக்டர் நேர்மையான கலெக்டராக இருந்தாலும் அவர்களை வில்லாக வளைத்து விடுவார்கள். நீ நேர்மையாளோட உன்னை மாற்றிடுவோன்னு சொல்லுவாங்க. ஒரு டிசிப்ளின் ஒழுங்கு நடுக்கில் இருக்க முடியுமா? அதனால் என்ன பண்ணதுக்கு எப்படியும் போட்டு சாமியின் வந்து பண்ணுறாங்க. இதில் தான் நிறைய பேர் வந்து தங்களை வளர்த்து வளங்களும் நலன்களும் பெருத்து மாடி மீது மாடி கட்டி இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாகின்ற காரணம் தான் கனிம உழைகளை தடுக்க முடியாது. நேர்மையான அதிகாரிகளுக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது. நோ கேரண்டி நோ வாரண்டி. சைனா பொருள் மாதிரி இது. ஒரு நேர்மைக்கு கிடைச்ச பதில் இது அப்படின்னும்போது கேட்க வருத்தமா தான். ஆமாம், இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் இவ்வளோ சங்கடமாக இருக்குங்க. நீங்கள் உண்மைக்கு இந்த காலத்தில் மதிப்பு இல்லை. காரணம்னா இதுக்கு ஒரே வழி ஆட்சி ஆளக்கூடியவர்களும் ஆட்சியிலிருந்து எதிர்க்கட்சியாக வந்தவர்களும் துருப்பிடிக்காத அரசு இயந்திரத்தை என்று தருகின்றார்களோ அன்றுதான் இந்த நாட்டில் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும். நீங்கள் ஒரு பிறப்பு சான்றிதழ், நீங்கள் இறப்பு சான்றிதழ், நீங்கள் இருப்பிடத்தில் போனால் 5000 வாங்குறாங்க. ஒரு வில்லேஜ் ஆஃபீஸில் போய் எங்கே போவான்னு சொல்லுங்கள். எத்தனையோ முதியோர்கள் இறந்துருக்கு. முதியோர் பென்ஷனில் எத்தனையோ மூதாட்டியர்கள் இறந்துருக்காங்க. இதில் யார் நினைக்கிறா? யார் அதை பற்றி கவலைப்படுறா சொல்லுங்கள்? யாருமே அதை பற்றி ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு கவலையோ ஈவு இறக்கம் தயவு தாட்சியம் எல்லாம் எந்த கடையில் கிடைக்கும் என்று போர்டு தான் போட்டு வைக்கணும். வந்து இந்த நிலைப்பாடு இருக்கும்போது எப்படி மனிதன் வாழ முடியும்? நீங்கள் மக்கள் ஏதோ இப்போ உதாரணத்துக்கு சென்னை வாழ் மக்கள் காலை என்று நடுத்தர மக்கள் ஏழை மக்கள்லாம் காலை தேனாறுகளை நனைந்து பாலாறுகளை குடித்து கக்கன்னு சோப்புலாம் போட்டு காலைல சிக்கன் குழம்பு சாப்பிட்டு மத்தியானம் அறுசுவை நிரம்பிய பால் கூடம் சொல்லி சாயங்காலம் ஆஹா சுட சுட ஏசியும் போட்டால் எல்லா மக்களும் ஏதோ அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி எந்த ஆட்சியில் கவலைப்படுறாங்களா? இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்க கவலைப்படுறாங்களா சொல்லுங்கள். நீங்கள் இந்த அரசாங்கத்தில் இந்திய ஆட்சி பணி கலெக்டர்கள் சொல்லுவாங்கள்ல, இந்த ஆட்சி பணியாளர்கள் எல்லாம் நியூ ஜென்ரேஷன் கொண்டு போட்டிருக்காங்க. புதிய அப்போ எக்ஸாம் எழுதி அவர்கள் சப் கலெக்டராக இருந்து கலெக்டராக ஆகி எல்லா கலெக்டரையும் கொண்டு போடுறாங்க. இவர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்தீங்களா?
ஒரு மாவட்ட கலெக்டர் புதுசாக ஜாயின் பண்ணால் அந்த கலெக்டருக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாவட்டத்தில் உண்மைத்தன்மை தெரியாது. அப்போ இல்லை என்ன நடக்கும்னா அந்த கலெக்டர் கைக்குள்ளே போட்டு அந்த பிஏக்களுக்காக பார்த்தீங்கன்னா பிஏக்கள் எடிபிடிகள் இவங்களை என்ன பண்ண கைக்குள்ளே போட்டு அவன் அயோக்கியம் இவன் நல்லவனை ஃபுல்லாக அயோக்கியம் ஆக்கிடுவான், அயோக்கியனை ஃபுல்லாக நல்லவன் ஆக்கிடுவான். அப்போ கலெக்டர் நினைக்கிற சோப்பவங்களும் போய் சொல்ல மாட்டாங்க நினைக்கிற மாதிரி கலெக்டர் வந்து இவன் சொல்கிற ஃபைலில் தான் கையெழுத்து போடுவார், காசை வாங்கிட்டு ஃபைலில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ எங்கே அனுபவம் கிடைக்குது உங்களுக்கு வந்து? ஆகவே நீங்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது அறநிலையத்திற்குப்பட்ட கோயில்கள்லாம் சிறப்பு முகாம் போட்டாங்க தெரியுமா? முதுமலை காட்டில் பயிற்சி அந்த முகாம் போட்டாங்க. அந்த முகாம் எப்படின்னா உடல் ஆரோக்கியம், அந்த யானை மதம் கொன்றக்கூடாது, இதுக்கெல்லாம் வந்து அதுக்கான வைத்தியர்களை வச்சு ட்ரீட்மெண்ட்டு பார்த்து குளிப்பாட்டி ட்ரீட்மெண்ட்டு பார்த்து ஒரு மாதம் 2 மாதம் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான வெட்டினரி டாக்டர் வந்து ஓகே சொன்ன அப்புறம் தான் அந்த திரும்ப அந்தந்த கோயிலுக்கு அனுப்புகிறாங்க. இது ஒரு கால்நடைக்கே நம்ம பண்ணும்போது மனிதனை டீல் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் மேட்டர் மக்களிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்தியா ஆட்சி பண்ண கடமை. ஆனால் இந்தியா ஆட்சி பண்ணக்கூடிய புதிய அந்த புதுசாக அந்த அப்பாயின்மெண்ட் அதிகாரிகளுக்கு குறைந்தபட்சமாவது 6 மாதத்துக்கு ஒரு 2 நாள் பயிற்சி முகாம் கொடுங்க. பயிற்சி முகாம் எதுக்குன்னா மக்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனநிலை. ஆனால் யாரும் மக்களை சந்திக்கிறது இல்லையா? இப்போ எந்த கலெக்டருமே எந்த மக்களும் சந்திச்சா நீங்கள் மனு கொடுக்கவும் முடியாது. அந்த இடத்துல நீங்கள் வெளியில் நின்று நீங்கள் இங்கே கலெக்டராக உட்காந்து நான் கீழே நின்றுட்டே இருப்பேன், வரதாப்பா கஞ்சி வருதாப்பா நான் எடுக்க வேண்டியதான். ஆனால் புரோக்கர் மூலம் போனோம்னா நில் கவனி புறப்படு. ஸோ இந்த நிலைப்பாடு தாங்க இருக்குது. கருவறை முதல் கல்லறை வரையிலும் சில்லறை இல்லாவிட்டால் இந்த சமூகத்தில் வாழ முடியாத காரணம் அரசு என்று நேர்மையான ஆட்சி வந்து அரசு இயந்திரத்தை துருப்பிடிக்காமல் கிரீஸ் போட்டு எப்படி சொற்றை கிரீஸ் போட்டு கரெக்டாக கொண்டு போகிறோமோ அது மாதிரி வந்தாதாங்க நல்ல சமுதாயத்தை காண முடியும். இல்லாட்ட அந்த சமுதாயத்தின் நிலைமும் இப்படி தான் நிலைமையாக இருக்கும். யுத்தங்கண்டம் பூர்ணாயுசு நிலைப்பாடு தான் நிலைப்பாடு. மக்களும் உங்களை திருத்த முடியாத மக்கள் வந்துட்டாங்க, வேறு வழி இல்லை. ஏங்க 500 ரூபா கொடுத்து ஒரு 500 ரூபா கொடுத்து உங்களை தான் ஓட்டு போடுறேன். நீங்கள் மாநிலத்தை அப்படி குத்தகை எடுத்தாச்சு. இப்போ தமிழ்நாடு அரசில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறோம். 500 ரூபா கொடுத்து விவேக படத்தில் சொல்லுவார், 10 ரூபா கொடுத்து பிரியாணி சாப்பிட்டா காக்கா பிரியாணி தான் கிடைக்கும், இப்போ உன்னிகிருஷ்ணன் குரல் மாதிரியே அவனுக்கு கிடைக்கும். ஸோ அது போல தாங்க 500 ரூபா கொடுத்து என்னைக்கு நம்ம ஓட்டு போடுறோமோ. ஆகவே அவர்களையும் சொல்ல குற்றம் இல்லை, மக்களையும் சொல்லக்கூடிய மக்களுடைய இயலாமை, முயலாமை, சொல்லாமை, செயலாமை போன்ற இந்த முயலாமைகளை பார்த்து பொல்லாமையான அரசியல்வாதிகள் வந்து அழகாக போட்டு மொத்த காசை அடிச்சுட்டு போயிடுது. நீங்கள் இப்போ யார் இப்போங்கிற விலையில் பணம் வேணும், அவங்களுக்கு நிதி இல்லையா, விலையை ஏற்றுறாங்க. ஓ சென்னையில் பார்த்தீங்கன்னா 15 ரூபா, சாதாரண கடையில் போனால் டீ 15 ரூபா. இதே ஒரு பெரிய கையில் போனால் 150 ரூபா பில்லு, 20 ரூபா டிப்ஸு. முடியுமா சொல்லுங்கள்? அப்போ யார் அதைப்படி கொலைப்படுறான்? ஆவின் நிறுவனம் என்பது எதுக்கு வந்தது? ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுறது. இன்றைக்கி ஆவின் பாருங்க எட்டாக்கணியான நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு மந்திரிகளும் பார்த்தீங்கன்னா மந்திரி கோயிலா கடவுளாகவும் மந்திரி பிஏக்கள் பூசாரியாக நடக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு மந்திரியை பார்த்து நீங்கள் கும்பிடே சாமின்னு சொன்னால் ரைட், அதுவும் திரும்பி வரணும். எந்த மந்திரி ஆஃபீஸில் பொதுமக்கள் போகிறாங்களே யாரும் போகிறதில்ல. காரணம் அங்கே போனால் வேலை நடக்காது. அப்போ எதுக்கு? அப்போ இது ஒரு ஆட்சியாக சொல்லுங்க? மக்களுடைய இயலாமையும் விழிப்புணர்வின்மையும் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதுக்கான இல்லை காரணம் என்ன? உங்களுக்கு இயலாமை இந்த சொன்ன இயற்கை இயலாமையில் உண்மைதான், எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் யாருமே இப்போ எதிர்த்து கேட்கக்கூடிய சக்தி மக்கள்கிட்ட இல்லைங்க. காரணம் என்ன? எல்லாமே பொருளாதார நெருக்கடி இல்லைங்க. எல்லாமே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள்? பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது தன்னுடைய இயலாமை தாங்க இதெல்லாம் மெயின் காரணம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்களா, இலங்கை நாடு இருக்குல்ல, இலங்கை நாட்டில் 2,20,00,000 மக்கள் தொகை, ஒரு சின்ன நாடு, ஒரே குடும்பம் ஆட்சி அமைச்சான் கண்டினியூவா. ஐயா அந்த கடன் எவ்வளோ தெரியுமாங்க? 16 லட்சம் கோடிங்க. அந்த நாட்டின் கடன் 16 லட்சம் கோடி. அந்த அரசாங்கத்தை ரன் செய்ய வேண்டும் போல உடனடியாக 2 லட்சம் கோடியை நீங்கள் வைக்க வேண்டும். எங்கே போவீங்க நீங்கள்? யார்கிட்ட போய் கேட்பீங்க? இன்னைக்கு ஜனங்க எனக்கு வாழ்க்கை தர என்ன தெரியுமா? தள்ளாடி நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோம் ஐயா நிலைப்பாடு உருவாக்குதுங்க. இல்லை யாரு கவலைப்படுறா சொல்லுங்கள்? யாருமே சமூகத்தை பற்றியும் மக்களை பற்றியும் கவலைப்பட வேண்டுமானால் உங்களை போன்ற ஊடகங்கள் தான் கவலைப்பட்டு வெளிக்கொண்டு வர வேண்டும். தவிர்த்து ஆட்சியாளர்கள் ஒருபோதும் கொண்ட மாட்டார்கள். அவளுக்கு குடும்ப சேம நல நிதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எப்போது ஒரு அண்ணாமலை பண்ண தலைவர் வந்து அப்பப்போ சுட்டி காட்டினா அவங்களுக்கு 2-3 கவுண்டர் கொடுத்துட்டு சிலண்டா இருக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் அண்ணாமலையை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அண்ணாமலை மேலேயே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அவர் பொய் வாக்குறுதிகளை எடுத்து விடுறாரு.
தன்னோட வீட்டுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா வாடகை வந்து என்னோட நண்பர் கொடுக்குறாருன்னு சொன்னாரு. இந்த காலத்துல எந்த நண்பர் ஒரு நண்பரோட வீட்டுக்கு வாடகை கொடுக்குற அவரோட வாட்ச் ஒரு சாதாரண விஷயம். அந்த ஒரு வாட்ச் விஷயத்துல ஒரு உண்மை இல்லைன்ட்டு. ஆனா அவனா வந்து ஒரு டெல்லிக்கு பயணம் பண்றாரு, அங்குள்ள தலைவர்களை என்னதான் அங்க சந்திச்சு என்னதான் நடத்துறாருன்றது தெரியல. அதே போல பாத்தீங்கன்னா பிஜேபியும் கூட பல வாக்குறுதிகளை வந்து முந்தைய தேர்தலில் வந்து சொல்லியிருந்தாங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, உங்க அக்கௌண்ட்ல வந்து நாங்க பணம் போடுறோம், இது எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேரை வந்து மக்கள் மத்தியில கெட்டு போற மாதிரி இருக்கே. இதெல்லாம் உங்களை மாதிரி ஊடகம் தான் இந்த மாதிரி ஈர பேனாக்கி பேனை பெருமாளைக்கு பெருமாளை பெத்த பெருமாள் ஆக்குறது என்பது இது ஒரு உதாரணம் தான். இதெல்லாம் பொய்ன்றீங்க. அதில் பொய், அதாவது உங்களுக்கு பொய் என்பது அதுக்காக இப்படியா கேட்கணும்னு சொல்லுங்க வந்து. அதாவது பொய் என்பது அதில் இல்லை. அதாவது அண்ணாமலை வந்து அவருடைய வீடு வாடகை இந்த மாதிரி கொடுக்குறாரு, ரஃபேல் வாட்ச் என்பது அவர் ஓப்பனாக எதுவும் மறைக்க சொல்கிறார்ல. இதை நீங்கள் ஒரு சந்தோஷப்படுறீங்களா? தன்னுடைய ஃபேமிலி நிலைப்பாடை பற்றி, தன் வாடகை கொடுக்கறதை பற்றி, தன் வாட்சி கட்டி எல்லாமே திறந்தவெளி திரையரங்கமாக ஓப்பன் ஹவாய் டாக்கீஸ் என்பது போல் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதே திறந்தவெளி திரையரங்கமாக ஆட்சியில் இருந்தவர்களும் ஆட்சியை விட்டு சென்றவர்களும் தன்னுடைய நிதி நிலைமையை கொடுக்க முடியுமா? இல்லை நீங்கள் கேட்க முடியுமா? ரெண்டுமே நீங்கள் செய்ய முடியாது. அந்த அடிப்படையை பார்க்கும்போது அண்ணாமலை சொன்னது நீங்கள் அதை எப்படி கொடுக்கலாம் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்தது என்ன தப்பு இருக்குது ஓப்பனாக சொல்கிறார்ல. என் மடியில் கனம் இல்லை, ஆகவே எனக்கு வழியில் பயம் இல்லை. அவர் அதுக்கான ப்ரூஃப் காட்டுறாரு. அந்த ப்ரூஃப்ல எதுலயும் வந்து அந்த உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றத தான் வந்து ஒரு அடிப்படை ஆதாரமா எடுத்துருக்காரு. இல்லை, அதாவது அந்த வாட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அவர் எல்லாமே விளக்கம் போட்டு காட்டினாரு. சும்மா அவர் விளக்கம் போட்டு காட்டணும், அவர் வந்து அக்னி பிரவேசம் பண்ண முடியுமா சொல்லுங்க? இல்லை, நீங்க அண்ணாமலையின் உயர்ந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுவார் அவர் மேலே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. மூக்கு, அதாவது உங்களுக்கு மூக்கு இருந்தால் தும்மல் இருக்க தாங்க செய்யும். இல்ல நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. யாரோ ஒரு நண்பர் வந்து ஒரு உதவி செய்யறாரு இல்லையா, மாசம் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருல. இந்த நண்பர் நாளைக்கு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தா ஒரு சகாயத்தை எதிர்பார்த்து வந்து அண்ணாமலைகிட்ட நிக்க மாட்டாரான்னு கேளுங்க. அங்கதானே ஊழல் தொடங்கும் அப்படின்னு. யாரோ ஒரு நண்பர் வந்து அவருக்கு 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்போட அண்ணாமலை கிட்ட நான் இன்னைக்கு உனக்கு செஞ்சல, இப்ப நீ எனக்கு செய்ய அப்படின்னு உரிமையோட வந்து தப்பு இல்லையே. இந்த இடத்துல ஆரம்பிக்குது இல்ல, அதெல்லாம் கிடையாது, தப்பு இல்லையே. எல்லோரும் காமராஜர் போல ஆட்சி அமைக்கிறாங்க சொல்லுங்க. ஏங்க ஆட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க. நீங்கள் கர்நாடகத்தில் ஊழல் எத்தனை உங்கள் குடும்பம் எல்லாருமே கொழுந்தியார் வரைக்கும் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பேர்கள் வந்து மிகப்பெரிய குபர்களாகவில்லையா? இல்லையா? அப்படி பார்த்தா சசிகலா அம்மையார் ஜெயலலிதா எப்படி வந்தார்? இன்றைக்கி சசிகலா அம்மா இருக்கிற அந்த அம்மா சுற்றி இருக்க அத்தனை சொந்தக்காரர்களும் பெரிய மிட்டாமராசர் இவர்கள் நான் மைசூர் மகாராஜா கணக்கப்பிள்ளையாக இருந்தாங்கன்னா சொல்ல ஒன்றுமே இல்லையே. எல்லாம் ஒரு சீசன் பக்தி தான். இதெல்லாம் பக்தி என்பதை விட ஒரு சான்ஸ் வந்தது, நல்ல நேரம் இருந்தது, அடித்தாங்க, சுருட்டாங்க, செட்டில் பண்ணிட்டாங்க, போனாங்க. அதே போல் தான் எல்லா கட்சியிலுமே அரசியல் என்பது யாரும் புனிதரும் அல்ல, யாரும் ஞானம் பெற்றலும் அல்ல, யாரும் காமராஜர் இல்லை. காமராஜர் நிகர் காமராஜர் தான். ஒரு முறை காமராஜர் இப்படி சொல்கிறேன், ஒரு முறை காமராஜர் கஞ்சி குடிச்சிருக்காரு. கஞ்சி அங்கே அவர் கஞ்சி தான் குடிப்பார், சோறலாம் சொன்ன கஞ்சி குடிச்சிருக்காரு. அப்போ துக்ளகாசர் ஷோ வராரு. ஷோ காலையில் வருகின்ற போதெல்லாம் இந்த பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் என்பது கஞ்சி குடிச்சுட்டே இருக்காரு. ஒரு நாளைக்கு அவரே காமராஜரே மனசு பொறுக்க முடியாமல், என்ன ராமசாமி நீ வரும்போதெல்லாம் நான் கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கிறேன், என்னடா நம்மளை சாப்பிடுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரா அந்த ஆளுன்னு நினைக்கிற? இது எனக்கே பத்தாது, இந்த சோறு இந்த கஞ்சி எனக்கே பத்தாது, இது தமிழ்நாட்டு மக்கள் பட பிச்சை, இதில் நான் உனக்கு எப்படி நான் பங்கு கொடுக்க முடியும்? இப்படி ஒரு எளிய மனிதரை உலகத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? ஐயா, இன்னைக்கு 100 ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற கவுன்சிலரு துபாய் ஃபாரின் காரில் போகிறாரு. அவரை ஒரு நிகழ்ச்சி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா பட்டு 3500 பட்டு சால்வை போட்டால் தான் அங்கே நிற்க முடியும். அக்வாப்ரேஸ் தண்ணி கொடுக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது அவருடைய நிலைப்பாடை வச்சு தான், காமராஜுடைய ஒரு சிந்தனையும் அவருடைய செயல்பாட்டை பற்றி தான் இன்று வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து மாடலாக காட்டி ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து. ஆமாம், அதாவது உலகம் போட்டும் தலைவர்களை தமிழகத்துக்குள் வச்சுக்கிட்டாங்க. கும்முட்டி பூண்டி அப்புறம் யாருன்னே தெரியாதவங்களெல்லாம் உலகம் போட்டும் தலைவர்களாம். இது திராவிட மாடல். யாரை சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து, இல்லை யாரை சொல்கிறேன் நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து. அதாவது உலகம் போட்டும் தலைவர் பெருந்தலை காமராஜர், அவர் மக்கள் மனதிலும் இன்னைக்கு நிறைஞ்சிருக்கிறாரு.
கும்மினி பூண்டி அப்புறம் போனால் யாருனே தெரியாதவங்க கூட உலகம் போட்டு தலைவர்னு சொல்கிறாங்க. இது ஒரு காலத்தின் சூழ்நிலை தானே. ஆகவே அண்ணாமலையை வந்து அவர் உண்மையை சொல்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவங்களோட மனதில் மடியில் கடம் இல்லை, வழியில் பயம் இல்லை, மனதில் தென்படுத்தலாம், மனசில் தென்படலாம் ஓப்பனாக சொல்கிறாரு. அதே போல் அவர் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஃபைலுக்கும் நீங்கள் சொல்லிடுற எல்லாமே. அதை விட்டுக்கிட்டு டிஆர் பாலு அவர்கள் சொல்லுவார் அறவேக்காடு அறிவு கிடையாது, ஆர்எஸ் பாரதி 5000 கோடி 500 கோடி ரூபாய் எதுக்கு அது அதாவது வடிவில் ஒரு படத்தில் கேட்பான் பஞ்சாயத்தில், டே கையை பிடிச்சி இழுத்தியா இல்லையா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா கேட்பேன். இது பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து சங்கிலி மீன் கேட்பாரு, கையை பிடிச்சி இழுத்தியா இல்லையா, எதுக்கு பதில் சொல்லு. இப்போ அவன் தப்பணும், அவன் தப்புக்கு என்ன கை பிடிச்சதியா, என்ன கை பிடிச்சதா, இவன் அவர் பார்த்து இருக்கிற தண்ணி செம்பு தண்ணி குடிச்சிட்டு இது பஞ்சாயத்து வேணா விட்டுட்டு போகிறோம். இதுதான் நிலைமையா இருக்குது. வந்து இந்த கட்சியும் அந்த கட்சியும் மாறி டிஎம்கே மேல குற்றச்சாட்டு, டிஎம்கே இவங்க வந்துட்டு அவங்க மேல குற்றச்சாட்டு, இப்படிட்டு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் ஆட்சி மாற மாற வந்துட்டே தான் இருக்கு. நடுவுல எம்ஜிஆர் இருந்த பீரியட்லாம் தூய்மையா தானே இருந்தது. உண்மைதான், வாஸ்தவம் தான். அதாவது எம்ஜிஆர் வந்து திமுகவில் உள்ள சொத்துக்கு அந்த அந்த வரவு செலவு கணக்கு கட்டணம் தான் அவரை கட்சியிலேருந்து விளக்குனாங்க. அது ஒரு கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் எப்படி சினிமாவில் வந்து சினிமாவில் இருந்து மக்களுக்கு தேவையான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன், பாரதியார், இந்த மாதிரி மிகப்பெரிய அறிவு ஞானம் உள்ள தமிழாய்ந்த அறிஞர்களை வைத்தான் பாடல் வரிகளை எழுதி அதன் மூலம் திரைப்பட வாயிலாக கொடுத்து அதை மக்களிடம் காட்டி அடிமையின் உடம்பில் அச்சமே எதற்கு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு எம்ஜிஆர் பாட்டை காட்டினா ஒரு சிலுக்குதா இல்லையா உடம்பு. ஆகவே எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். அவர் மறைவு வரைக்கும் திமுகவால் எந்திக்க முடியலையே. அவர் மறைவு வரைக்கும் என்ன ஒரு மக்கள், அதாவது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார். அதுபோல எம்ஜிஆர் இன்று வரைக்கும் மக்கள் நினைக்கிறாருன்னா அவர் எப்படி இன்னொரு சொல்கிறேன். ஒரு முறை அவர் கல்லூரி நிகழ்ச்சியில் போகிறாரு. போகும்போது சொல்கிறாரு, இந்த அவர் முதலமைச்சர் பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் போகிறாரு, இன்றைக்கி உங்களுக்கு வந்து சத்துணவு கொடுக்குறோம், உணவு எல்லா பள்ளிக்கூட தேவையான அடிப்படை கட்டமைப்பான எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நீங்கள்லாம் படித்தவங்க, ஆனால் அமைச்சர்கிட்ட நின்று நீங்கள் அதிகாரியாக கைகட்டி நிற்கிறீங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட கைகட்டி நிற்கிறேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி வசதி கிடையாது. அழுகாரு, எனக்கு அன்றைக்கி படிக்கிறதுக்கு வசதி கிடையாது, எங்கள் அம்மா அப்பா அவ்வளோ எளிமையில் இருந்தவங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு கொடுத்து மிகப்பெரிய உத்வேகத்தில் எழுச்சியும் தமிழக மக்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு நாம் பல உதவி செய்கிறோம் என்றால் அதுக்கு வழிகாட்டி காமராஜர் தான். எவ்வளோ பெருந்தன்மை, இதெல்லாம் சாதாரண விஷயமா. ஆகவே நீங்கள் எம்ஜிஆர் பற்றி கேட்டால் உண்மையிலே யாருமே இப்படி கேட்காத ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதனால தான் எம்ஜிஆருடைய எவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு ரிக்ஷாக்காரங்க அந்த மலையில் நனைஞ்சி அப்படியே போகும்போது இலவசமாக ரெயின் கோட்டு கொடுத்தாரு. அப்போ அவர் அத்தனை பாடல்களும் அத்தனை கதைகளும் ஏழை எளிய மக்களுடைய இதயத்தில் அவர் இன்னைக்கு குடியிருக்கிறாருன்னா அத்தனை கதைகளும் அவருக்காக எடுக்கல. அதாவது அவரால் இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுத்தபடியாக தமிழகத்தின் எழுச்சிக்கு வித்துவிட்டவர் எம்ஜிஆர் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தலைவரை காட்டுங்க. எல்லா தலைவரும் வராங்க, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், வெந்த பொருளை சாப்பிடணும், வேகத்தை பற்றி கடாசணும், நாளைய தலைமுறைக்கு இருந்தா என்ன போனா என்ன. நீங்கள் இந்த பொதுப்பணி துணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொதுப்பணி துணி தான் ஆறு ஏரி குளங்களை தூர்வாருன்னு சொல்கிறாங்க. இதை விவசாய சங்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க, எங்களுக்கு இந்த டீசல் செலவுக்குள்ள இதை கொடுத்துட்டீங்களா, நாங்களே இதை தூர்வாருமே, எங்களுக்கு அது உரமாகுங்களா, வயலுக்கு அது உரமாயிரும், வண்டல் மண் நல்ல உரம், வயலுக்கு உரமாகும், ஏன் அரசாங்கம் பண்ண மாட்டாங்கிறாங்க. தமிழ்நாட்டில் 50 வருஷமாக விவசாய சங்க தலைவர்கள் போராடுகின்றார்கள். எங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்போ பொதுப்பணித்துறையை வைத்து அதில் மாதந்தோறும் இன்னைக்கு வரைக்கும் மாதந்தோறும் எத்தனை கோடி அடிக்கிறாங்க என்பது எல்லாம் அந்த பரம்பொருளுக்கே வெளிச்சம். ஆனால் உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த உப்பை தின்று தண்ணி குடிப்பவர் எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும். அண்ணாதுரை இப்படி காட்டுவார் வரல, ஒன்று உங்களை காட்டுது, இன்னொன்று என்ன காட்டு தான் நினைக்கணும். ஆகவே எல்லாருக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 67 இன்னைக்கு வரும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சியை மாற்றி ஒரு தேசிய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடில் தான் அண்ணாமலை அந்த வழியை நோக்கி தான் சொல்றாரு. அதுக்காக நீ ஆளுநரை பிடிச்சு இழுத்து விட்டாதீங்க, அவரு வேற இது வேற. இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஆட்சி நடத்திட்டு வந்த அந்த எம்ஜிஆரோட அந்த கட்சியை சார்ந்தவங்க இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், பன்னீர்செல்வம் OPS ஒரு பக்கம் அப்படின்னும் போது
என்னதான் ஓபிஎஸ் பார்வைக்கு நமக்கு எப்படி தெரியுதுன்னா ஓபிஎஸ் இறங்கி போற மாதிரி தெரியுது. என்னமோ எடப்பாடி தான் இதுல வந்து மாட்டேன்ற மாதிரி அவர் குடியா நிக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அதிமுக பொறுத்தவரையிலும் ஓபிஎஸும் 3 முறை சிஎம் இருந்தவர். ஓபிஎஸ் இறங்கி ஏன் வராருன்னா, நீங்கள் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது அவங்க இருந்தார். பெரியகுளத்தில் சாதாரண வார்டு செயலர், வார்டு கவுன்சிலர், பெரியகுளம் நகரத்தினுடைய இளைஞரணி செயலர், அப்புறம் பெரியகுளம் நகராட்சி மன்ற தலைவர், அப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் எம்பி ஆன பிறகு அவருக்கு தேனி மாவட்ட அதிமுக செயலர் கொடுக்குறாங்க. அது பிறகு பெரியகுளம் தொகுதி எம்எல்ஏ ஆக்குறாங்க. அது பிறகு அவரை வந்து மினிஸ்டர் ஆக்குறாங்க. மினிஸ்டர் ஆக்கி அவரை வந்து இந்த டான்சி மேட்டரில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அவரை சிஎம் ஆக்குறாங்க. அந்த சிஎம் ஆகுது காரணம் டிடிவி தினகரனும் சசிகலா அம்மையார் தான். ஜெயலலிதா அம்மிட்ட சொல்லி ஒரு நல்ல மாற்று ஏற்பாடாக மாற்று பேருந்து மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து இவ்வளோ இறங்கி போகிறாருன்னா, ஜெயலலிதா அம்மாவை மாரி சசிகலா அம்மா மாரி நீங்கள் என்ன தான் பெரிய ஜித்தனாக இருந்தாலும் கூட அங்கே போய் இப்படி தான் நிற்கணும், உள்ளே நையா நிற்கணும். இன்னும் சொன்னால் துணி கூட நான் லைன் பண்ணி போடக்கூடாது. ஐயோ போட்டிங்கன்னா எங்கேயோ சுட்டி டம்பளதுன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நினைக்காமல் அங்கே போய் இப்படியே இருக்கணும். ஐயா ஐயா, அதனால தான் இந்த டயரை கும்பிட்ற காரணம் புரியுதா? டயரை ஏன் கும்பிட்றோம், மண்ணை தொட்டி அந்த நெத்தியில் வைக்கணும், இதுதான் காரணம். ஸோ இந்த நிலைப்பாடு 2010 ஜெயலலிதா அம்மா காலமாகறவங்க. ஸோ பவரான கிங் மேக்கர் காலமாயிட்டாங்க. அடுத்த கிங் மேக்கர் சசிகலா அம்மையார். அந்த அம்மையாரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி வந்து ஏடிஎம்கே பொதுக்குழு கூப்பிட்டு கவர்னரை இப்போ சந்திக்கிறாங்க. கவர்னர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி இது பண்ணி அதுபடி தூசியை தட்டி படப்படன்னு டக்கு டக்குன்னு தூசி தட்டி பரப்புராக்குனா கடந்து பெங்களூர் ஜெயிலில் போட்டாச்சு. அப்போ ஜெயிலில் போட அந்த அம்மா என்ன நம்பிக்கையான ஒரு ஆள், பரதன் செருப்பை வச்சு ஆட்சி அமைச்சது போல் நாளைக்கு நம்மளை கடைசி நேரத்தில் கஞ்சி ஊற்றுவார் என்ன நினச்சி சரி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நீ அப்படியே போ, நீ அப்பாலப்போ நான் இப்பால வரேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அழகாக எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தலைமையில் ஒரு 4-5 சகுனிகளும் கூட சேர்ந்து அப்படியே கரெக்டாக டீல் பண்ணாங்க. அப்போ தான் அங்கே ஒரு சிஸ்டம் எழும்புது. சரி நாம் ஏன் இனிமேல் அந்த அம்மா கண்டுக்கணும், ஆட்சி நம்ம கையில் வந்தாச்சு, பிஜேபி மத்தியில் நம்ம கையில் இருக்குது. அம்மா என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்க போகிறோம், நமக்கு எதுக்கு சசிகலா? ஆகவே நாம் எதுக்கு அந்த அம்மா பேச்சு கேட்கணும்? இனிமேல் நாமளே ராஜா, நாமளே மந்திரி, நம்ம விதத்தில் சட்டம் இன்னும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அப்போ அந்த அம்மா பெங்களூர் ஜெயிலுக்கு போகிறது வரைக்கும் இப்படி இருந்தாங்க, ஸ்டிக் வச்சுருந்தாங்க. அந்த அம்மா போய் ஒரு வாரம் கழிஞ்ச உடனே எல்லோரும் அப்பா அம்மா 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 அப்பா எல்லாம் உடம்புலாம் கரெக்டாகி ரைட் ஓகே கொட்டக்கில் ஆரோக்கியத்தை ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் பக்கா பண்ணி இனிமேல் எல்லோரும் இருந்துச்சாச்சு. ரைட் எல்லாருக்கும் தைரியம் வந்தாச்சு. இனிமேல் நம்ம எது குனியணும்? குனிந்தவன் நிமிர்ந்தாச்சு. இனிமேல் குனிய வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் இந்த பழம் புளிக்கும், இவன் பேச்சு கா என்று சொல்லி அப்படியே உரம் கட்டினாங்க. 4 ஆண்டு காலமாக சக்க போட்டு சரியான அவங்கவுங்க லாகாகளை கிடைச்சதை சந்தோஷமாக சுபேட்சமாக சாப்பிட்டாங்க. அந்த சாப்பிட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி எடப்பாடி அண்ணன் கூட தான் இருக்கிறாங்க. அது ஒரு தேன்கூடு. எப்படின்னா தேன்கூடு நல்ல தேன்கூடு திருமண வாழ்வில் என் வீடுன்னு பழைய காலத்து பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பார்த்துருக்கு. இதை மாதிரி தேன்கூட்டுக்குள்ளே ராணி தேனியாக இபிஎஸ் அண்ணா உட்காந்துருக்காரு. மற்ற உழைப்பு தேன்கூடெலாம் அப்படியே ஒட்டி இருக்கிறாங்க. இந்த தேன்கூட்டில் என்றைக்கு திமுக அறிவாளத்தின் கல்லடி அறிகிறாங்களோ தேன்கூடு கலைந்து விடும். அப்போ தேன்கூடு கலையாமல் இருக்க வேண்டுமானால் அதிமுக ஆட்சியில் செய்த எந்த ஊழல்கள் மீதும் திமுக நடவடிக்கை எடுத்து விடக்கூடாது. ஆகவே நடவடிக்கை எடுக்காமல் இருக்க டீலா நோ டீலா டீலிங் என்ற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இனிமேல் திமுக நம்மளை ஒன்றும் பண்ணாதப்பா ரைட்டு. அடுத்து மத்தியில் பார்த்திங்கன்னா இடி அமலாக்க பிரிவு நம்ம பல பிரச்சனை இருக்குது, அங்கேயும் நம்ம சரி பண்ணலாம். இந்த நிலைமையில் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் நமக்கு ஓபிஎஸ் தேவையில்லை, ஒரு குடைகள் இருக்கணும். ஆகவே பொதுச்செயலர் நாம தான். ஆட்சி எடப்பாடி அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வராவிட்டாலும் பரவாயில்ல, இந்த பஸ்ஸுக்கு நான் ஓனர் ஆகணும். இன்றைக்கு ஒரு மனசில் அதான் இருக்குது. அப்படிங்கும்போது ஓபிஎஸ் எப்படி எடுத்துக்கிடுவாங்க? ஸோ இது முழுக்க சட்டப்போராட்டம் போயிட்டே இருக்குது. பாஜக என்ன சொல்லுது? எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுங்க. இந்த நிலைப்பாடை வச்சு தான் பிஜேபின்னு சொன்னால் 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நாங்கள் தான் தலைமை தாங்குவோம், உங்களுக்கு 20 சீட்டு எடுத்துடுங்க, எங்களுக்கு 20 சீட்டு கொடுங்க, நாங்கள் வந்து புதிய தமிழத்துக்கு ஒரு சீட்டு, ஏசிய சண்முக அண்ணனுக்கு ஒரு சீட்டு, பாரிவேந்தர் அவர்களுக்கு ஒரு சீட்டு, ஓபிஎஸ் மகனுக்கு ஒரு சீட்டு,
எல்லாம் பண்ணி டிடிவி தினகரன் அண்ணனுக்கு ஒரு சீட்டு, சசிகலா மேயர் அவருக்கான ஒரு சீட்டுன்னு கொடுத்து எல்லாம் சேர்த்து 20 சீட்டு நாங்கள் பெற்றுடுவோம். ஆனால் தலைமை ஏன் பிஜேபி கேட்குதுன்னா, எடப்பாடி அண்ணன் மீது தலைமையை இருந்தால் இந்த டீம் வேலை செய்யாது. அப்போ ஒரு நல்மேய்ப்பர் தேவை, குட் ஷெப்பர்டு. கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டோமா? அப்போ குட் ஷெப்பர்டு தேவை போது நல்மேய்ப்பர் தேவை. அப்போ நல்மேய்ப்பர் தேவைன்னா ஒரு பொதுவான ஒரு ஆள் பஞ்சாயத்துக்கு தேவை. அந்த பஞ்சாயத்து டெல்லியாக வச்சுருவோம், நாங்கள் செயல்படுவோம், நீங்கள் வேலையை பார்த்துட்டு போயிருங்கன்னு ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன? பிஜேபி தெளிவாக இருக்குது. இந்த 4 பிரிஞ்ச அதிமுகவை ஒருங்கிணைந்து செயல்பட தான் திமுக எதிர்க்க முடியும். நீங்கள் திமுகவை எடப்பாடி அண்ணன் தப்பாக நினைக்கிறாரு. அவங்க நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. காரணம் என்னென்னா, ஆட்சியில் வந்துட்டாங்க, உள்ளாட்சி மன்ற தெரிஞ்சு வச்சுட்டாங்க, அது போக இன்னொரு மேட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வார்டுலேயும் அவங்க கட்சியில் அந்த ஒதுங்கி இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம கட்சி வேண்டாம்ப்பா, நமக்கு ஒரு போஸ்டிங் இல்லைப்பா, அவங்களுக்கு ஏரியா கமிட்டின்னு ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. லோக்கல் பாடி இதில் வந்து ஏரியா கமிட்டியில் 10 பேரை போட்டிருக்காங்க. இப்போ 10 பேர் நினைக்கிறேன் எனக்கு ஒரு போஸ்டிங் தரலங்க. ஆனால் கவுன்சிலருக்கு ஈக்குவலாக கவுன்சிலர்கிட்ட கேள்வி கேட்போம், பேசலாம், மக்களோட திட்டங்களை பேசலாம், நமக்கும் எதாவது கிடைச்சோன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிலைப்பாடில் வந்து ஏரியா கமிட்டி போட்டிருக்காங்க. அப்போ ஏரியா கமிட்டியில் உள்ள 10 பேர் நினைக்கிறாங்கன்னா, என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அப்போ நமக்கு திமுக வேலை செய்யணும் ஒரு மனநிலை உருவாகுது. ஸோ இந்த மனநிலையை உருவாக உள்கட்டமைப்பு எல்லா இடத்துலையும் பண்ணிட்டாங்க. 2வது அழகாக கைட்டாங்க. ஆமாம். 2வது கொங்கு மனதில் இன்னைக்கு ஏடிஎம்கே மைனஸ் ஆகிட்டு இருக்குது. என்ன காரணம்னா, அன்னைக்கு நீங்கள் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கினீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் 8 தேர்தல் எடப்பாடி அண்ணன் தலைமையில் நடந்த அத்தனை தேர்தலும் ஃபெயிலியர். இதை விட அடுக்கால பாதளத்தில் போயிடும். காரணம் என்றால், திமுகவுக்கு காய்கள் நிறுத்தற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கோயம்புத்தூருக்கு திமுக பொறுப்பாளர் போனார். ஓபிஎஸ் அண்ணன் தலைமையில் இருக்கிற ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் எக்ஸ்எம்எல்ஏ கூப்பிட்டாரு, திமுக இணைச்சாச்சு, அவருக்கு செய்தித்துறை இணைச்சலராக போட்டுருக்குறாங்க. ஸோ காய்கள் எப்படி நகரும் அங்கே நகைத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்பில் போகும்போது திமுக வந்து அரசியலிலும் ஆட்சியிலும் எந்த இடத்துல என்ன செய்யணுமோ கரெக்டாக காய்கள் நடத்திருக்கிறாங்க. ஸோ இவருடைய வலிமையை பேட்டி எடப்பாடி அண்ணன் கவலைப்படாமல் இருக்கிறனால தான் பிஜேபி சொல்லுவது, சும்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எங்களுக்கு தெரியும், ஆஞ்சநேயருக்கு அவருக்கு வலிமை தெரியாது, சீதா பிராட்டிங்க ராமனுக்கு தான் தெரியும் ஆஞ்சநேயருடைய வலிமை என்னென்னு. அதே போல் வந்து நீங்கள் வந்து சும்மா தேவையில்ல வில்லங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் வேலை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறாங்கவே. திமுக வந்து சாதாரண திமுக ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க சார். சிறுபான்மை ஓட்டு அவங்களுக்கு தான். தமிழகத்தில் உள்ள சிறுபான்மை மக்களுடைய கிறிஸ்தவ இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய 80% ஓட்டு அவங்கள தான் சேரும், வேறு எங்கேயும் அந்த ஓட்டு போகாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு கணிசமான ஒரு ஓட்டு இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள். ஏன் சொல்கிறோன்னா, இன்றைக்கி தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் ஹிந்துக்கள் மைனாரிட்டி. ஸோ கிறிஸ்தவ சமுதாயத்தின் ஓட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே அதை நோக்கி அங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் கரெக்டாக கை நேர்த்தி கையில் வச்சுருக்கிறாங்க. இதுதான் அரசியல் சாணக்கியம் என்பது. இது அரசு சாணக்கியம். அதனால் நம்ம அவங்கள எதிரியை வந்து அவங்கள வந்து அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படி நினைக்காதுங்க. திமுகவை ஏன் அவங்க எல்லாமே பக்காவாக அவங்க டாக்குமெண்ட்ரி மாதிரி பக்காவாக வச்சுருக்கிறாங்க. இதுவும் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு தெரியும், தெரியாமல் ஒன்றும் இல்லை. இது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். பட் எல்லா விஷயம் வெளிப்படையாக சொல்ல முடியாதுல்ல. அரசியலில் வந்து யார் யார் நடப்பது எல்லாமே சொல்ல முடியாதுல்ல. பேனா இருக்குன்னு எல்லாமே எழுத முடியாது இல்லையா. அதே போல் திமுக வந்து அடுத்த வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் 40 பாண்டிச்சேரி 40 தொகுதியிலையும் குறைந்தபட்சம் 35 தொகுதியாக பிடிக்கணும் ஒரே இலக்கு நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அந்த பயணத்தில் பிஜேபி நம்ம கூட்டணி அமைச்சோன்னா பாதியாக நம்ம எடுக்கலாம் ஏன்னா பிஜேபி எம். ஆனால் இவர்கள் பாஜகவுடைய பேச்சை கேட்காமல் அண்ணன் எடப்பாடி அண்ணன் தாந்தோடி தர்ம செயல்பட்டால் ஒரு சீட்டு கூட ஏடிஎம்கே வராது. டெல்லிக்கு தெரியுது டிஎம்கேவோட பலம் இல்லை இவங்களுக்கு. உங்களுக்கு ஒரு திரும்ப சொல்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஆட்சி வரட்டலும் பரவாயில்லைங்க, நாங்கள் பஸ்ஸுக்கு ஓனராக போனோங்க, நாங்கள் பஸ்ஸுக்கு ஓனர் ஆகணும். இதுதான் இலக்கிய தவிர்த்து ஆட்சியில் வரக்கூடியவங்க தான் இந்த சிந்திப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போனால் விட்டு கொடுக்கணும் கெட்டு போகிறதில்லன்னு சொல்லுவாங்க. இதுதான் நிலைமைங்க. திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க வந்து எங்கே கை நிறுத்தணும் எப்படி பண்ணணுங்கிறமோ எல்லாமே அரசியல் அழகாக கொண்டு போகிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாதனால தான் சும்மா நானும் சொல்லலாம், ஆஹா இனிமேல் திமுக வராதுன்னு. திமுகவை சாதாரண பல தொலைக்காட்சி பதில் திமுகவை தமிழகத்தில் சில விஷயங்களை அவர் ஒழுங்காக பண்ணாங்கன்னா 25 ஆண்டுகளும் திமுக ஆட்சியை தக்க வைக்கும். ஒரே ஒன்று, வார்டு கவுன்சிலர்கள், மக்கள் பிரதிநிதிகள் வாரந்தோறும் மக்களை சந்தியுங்கள். அவர்களை கோரிக்கையோடு நீங்கள் அவங்கள்ட்ட ஒன்றுமே நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன குறைன்னு நாளைக்கு எல்லாத்தையும் தான் தேர்வு தான் இதில் கேட்டால் போகிறோம். எம்எல்ஏ அவர்களும் வாரந்தோறும் மக்களை சந்தியுங்கள், அமைச்சர்களுக்கு வாரந்தோறும் மக்களை சந்தியுங்கள். இந்த சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினால் இந்த நாள் மட்டுமில்லை எந்த நாளும் திமுக இனிய நாளாக அமையும். ஆனால் அமைச்சர்கள் யாரும் அதை செய்கிறது கிடையாது.
முதலமைச்சர் அவரே சொல்கிறாரு, எனக்கு பொழுது விடிஞ்சால் என்ன நடக்குது எனக்கே தெரியாதுன்னு. அதனால தான் ஆளுநர் அவளும் சொல்லியிருக்காரு பாருங்க, எனக்கு தமிழக முதலமைச்சர் மீது மிகுந்த பாசம், மரியாதை, அன்பு நான் வைத்துள்ளேன். ஒரு பெரிய அதாவது கருத்து என்பது வேறு, இது கருத்து போர் அல்ல. அவருடைய கருத்தை அவர் சொல்கிறாரு. ஆனால் அது அவருடைய மனசுல நிலைப்பாடு என்ன, முதலமைச்சர் நல்லா செயல்படுறாரு, நல்லா செய்யணும்னு இருக்கார். ஏன்னா 70 வயதில் ஒரு மனிதன் பயணிக்கணும் போது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ குறை தான் பரிசோதனா மூக்குன்னு தான் தும்மல் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை கலைந்து செயல்பட்டால் தான் மக்களுக்கு நீங்கள் நல்லா ஆட்சி கொடுக்கணும் நிலைப்பாடு இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் அரசு இயந்திரங்களை துருப்பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அரசு அலுவலகங்களை சொல்லக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு லஞ்சம் வாங்காமல் மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது முறையாக விசாரித்து அவங்களுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மக்கள் உங்களை பாராட்டுவார்கள். ஆனால் அரசு துறையில் சென்றால் அதிகாரிகள் அவர்களும் பணத்தை கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே உட்காந்துறனா மக்களை உதாசனப்படுத்தும் போது மக்கள் யாரும் திட்டுவாங்க, ஆட்சியில் தான் திட்டுவாங்க. இதுதான் நிலைப்பாடு. தனிப்பட்ட முறையில் உண்மையில அதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடந்த ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அவருடைய குணங்கள் குணாதிசயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில் அவரோட கருத்தை அழகா சொல்லியிருந்தார் ஆளுநர். அதையும் தாண்டி கட்சி ரீதியான சில விஷயங்கள் முரண்பாடு. ஒரு சின்ன உதாரணம், எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார், அண்ணா மறைந்தார், எம்ஜிஆர் மறைந்தார், ஜெயலலிதா அம்மையார் இருந்தார். தமிழகமே முழுக்க துக்கத்தில் ஆழ்ந்தார்களா இல்லையா? கண்டிப்பா. அதன் பிறகு தேசிய அளவில் நம்முடைய ஜனாதிபதியாக இருந்த நாட்டினுடைய இளைஞர்களை வெடிவெளியான அப்துல் கலாம் அவர்கள் காலமானார்கள். நல்லா புரிஞ்சுடுங்க, இந்தியாவில் கத்தியின்றி இரத்தமின்றி ஒரே குறை நீங்கள் எல்லாரும் கேண்டில் ஏற்றிருச்சு அந்த மோட்ச தீபம் வைத்தினாங்களா இல்லையா? இது எப்படி நடந்தது? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. மக்கள் தானாகவே தன்னிச்சையாக அவ்வளோ தன்னுடைய துயரங்களை துக்கங்களை வெளிப்படுத்துகிறாங்கன்னா இந்த நாடு ஒரு கலாச்சாரம் இருக்குதா இல்லையா? இந்த நாடு ஒரு பண்பாடாக இருக்குதா இல்லையா? ஆகவே இந்த நாடை நம்முடைய நாடு மாதிரி இந்தியா உலகத்திலே நம்முடைய நாட்டுடைய கலாச்சாரம் மாதிரி எந்த நாடும் கிடையாதுங்க. அதுக்கு தான் நான் அந்த அப்துல் கலாம் அவர் இறப்புக்கு சொன்னேன். எல்லா மதத்திலும் சார் அவங்க ரவுடி எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் மனசு ஒரே இதில் இருந்ததா இல்லையா? இன்னைக்கு உலக வெளிநாடுகளில் கூட நிலநடுக்கங்கள் பேரிடர் போன்ற காலகட்டங்கள் வரும்போது ஃபர்ஸ்ட்டில் நம்ம நாடு தான் உதவி செய்கிறோம். அதுக்கு உதாரணம் கொரோனா காலகட்டத்தில் இன்னைக்கு எத்தனையோ நாடுகளுக்கு நம்ம தான் கோடிக்கணக்கான கொரோனா தடுப்பூசியை நம்ம சப்ளை பண்ண ஸோ இதெல்லாம் நமக்கு பெருமைக்கூடிய விஷயங்கள். நம்ம எப்பொழுதுமே ஒரு ஆளை பற்றி குறை சொல்லக்கூடாது. ஒரு மீன் சாப்பிட்றோம், ஒரு இறைச்சி வகை சாப்பிட்றோம், எலும்பை கீழே தான் போடுறோம், மீன் சாப்பிட்றோம் முள்ளை கீழே தான் போடுறோம், சதையை தானே சாப்பிட்றோம். ஆகவே நல்லவே எடுத்துக்கொள்வோம், கெட்டவே உதாசனப்படுத்துவோம். அதுதான் கவர்னரும் கூட எனக்கு முதலமைச்சரை பிடிக்கும் நல்லவராக சொல்லிக்கிறார். கரெக்ட். அந்த கவர்னர் கிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூட அமைச்சர் ஆளுநர் அவர்களே 156 பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை விடுத்து. இல்லை, அதாவது ஜெயக்குமாருக்கு எப்படின்னா அவரை பற்றி சொல்லணும்னா எப்படின்னா ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டன்னு சொல்லுவாங்க. இவன் எப்படி பண்ணானே நம்ம ஆடுவாண்டாடா அங்கடங்கன்னு ஆடுவோம்டா, இது மாதிரி நிலைமை. அதனால் அதாவது அவருக்கு ஆத்திரம் அவருக்கு, ஏன்னா அவருக்கு எம்பி சீட்டும் எம்பி கிடைக்கணும், எம்பியும் கிடைக்கல. அதனால தான் ஓபிஎஸ் மேலே அவருக்கு கடும் கோவம். 2வது சட்டமன்றத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. சரி, இனிமேல் சென்னையில் நம்ம அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு மான்சிஸ்டர் மாதிரி நம்ம நடந்தக்கூடிய இந்த நிலைப்பாடு இருக்குது. திமுக மாரி ஒன்றுமே இங்கே செயல்பட முடியல. அதனால் அவர் ஆதங்கத்தை இப்படி தான் வெளிப்படுத்த முடியும். அதாவது ஐயா ஆளுநர் ஐயா எப்படின்னு கலைங்கன்னா, பாஜக ஒருபோதும் 356 எங்கும் இந்தியாவில் பயன்படுத்தியது கிடையாது, திமுக மீது பயன்படுத்தாது, இன்னும் பயன்படுத்த போகிறது கிடையாது. கருத்து என்பது வேறு, ஆர்குமெண்ட் என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு. காரணம் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்களாட்சி. இன்னும் 3 ஆண்டுகள் இருக்குது. அந்த 3 ஆண்டுகளில் ஆட்சி சரியில்லையா, ஆட்சி அரசாங்கம் தப்பு செய்யுதா, மக்கள்கிட்ட சொல்லுங்க, மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கட்டும். இதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டு இருக்கா சார்? அதாவது இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தான் 47லிருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் 87 முறை 356 பயன்படுத்தியிருக்குது. 87 முறை பயன்படுத்தியிருக்குது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி உட்பட 3 முறை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி தான் பயன்படுத்தியிருக்குது. ஒரு முறை காங்கிரஸ் கட்சியில் சந்திரசேகர் அவர்கள் பிரதமராக இருக்கணும், 67 நாள் பிரதமராக இருக்கும்போது அப்போ திமுக டிஸ்மிஸ் பண்ணது சந்திரசேகர் பிரதமராக இருக்கின்ற காலத்தில் தான். ஆகவே பாஜக ஒருபோதும் இன்னொரு சொன்ன பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் 13 நாள் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அந்த 13 ஏன் பிரைம் மினிஸ்டர்னா ஜெயலலிதா மேலே சொல்கிறாங்க இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு. பிரதமர் என் ஆட்சி பறிபணம் பரவாயில்ல, அந்த பாவம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நாடு ஆட்சி மாற்றும் பிரதமர் என்பது எவ்வளோ பெரிய பதவிங்க.
ஆனால் அதை கூட உதாசனப்படுத்திக்கிட்டு என்னால் ஒரு ஆட்சி டிஸ்மிஸ் ஆகிக்கூடாதுன்னு பண்ணாரா இல்லையா? அப்போ அன்னைக்கு திமுக வேண்டாம் நம்ம டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு ஜெயலலிதா அம்மையார் ஆதரவு கொடுத்துருப்பாங்க, ஆட்சி 5 வருஷம் இடிச்சிருக்குமா இல்லையா? ஆனால் ஒரு சொல்லுக்காக அந்த அம்மா வாபஸ் பண்ணாங்க, வந்து ஆட்சி இப்போ பிஜேபி ஆட்சி கவிழ்த்தார்கள். இது காலம் இது சமீபத்தில் உள்ள காலங்களில் வந்து. அதனால் பாஜக ஒருபோதும் அந்த வேலைகளை செய்யாது. சரி, என்னதான் அந்த ஆளுநர் கோரிக்கை விடுத்தாலும் கூட நியாயம் படி ஆமா. நடந்துருக்கு. 17 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கு. கவர்னர் வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்கல, இது பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மசோதாக்கள் எதுவுமே நிலுவையில் இல்லையே, எல்லாம் முடிஞ்சா இருக்குதுன்னு கவர்னர் அவர்கள் சொல்றாங்க. அதாவது இப்படி அவங்க கொடுக்கறது எல்லாமே கழுத்து போட்டுருக்காங்க. கழுத்து போட்ட பட்டியலில் வெளியிடலாமே, ஏன் திமுக வெளியிடல? சில விஷயங்கள் படித்து அதுக்கான லீகல் மேட்டில் பார்த்து தான் கையெழுத்து போட முடியும். எல்லாத்துலேயும் புதுதாக நீட்டுறவங்க வந்தவொன்னா அவர் என்ன அறிவாலயத்தில் வேலை பார்க்குறாரு? இல்லை, கவர்னர் என்ன அறிவாலயத்தில் வந்து காலையில் போய் பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, டீ சாப்பிடலாம், காப்பி சாப்பிடலாம், பேப்பரை படிச்சுட்டு வந்து ஐயா இன்னைக்கு படித்தேன் ஐயா வெள்ளக்காக்கா வருது உங்களாச்சு. நான் கவர்னர் வந்து அவருக்கு வேலையை செஞ்சணும். அதுக்கான நிறைய ஆவணங்கள் இருக்குது, பார்க்கணும். அதுக்கான சில கோரிக்கைகள், அதனால தான் எடுத்தேன் என்பது ஒரு கவர்னர் செய்ய முடியாது. அந்த நிலைப்பாடு தான். சிதம்பரம் தீட்சிதர் விவகாரம் தொடர்பாக ஆளுநர் கருத்து தெரிவிச்சது தான் சேகர் பாபு அவர்கள் அவர் ஆண்டவர் அப்படின்னு கேட்டார். என்ன விஷயம் அது? சிதம்பரம் தீட்சிதர் விவகாரம் என்ன விஷயம், என்ன பிரச்சனை? இல்லை, சிதம்பரம் அங்கே கோயில் பேட்டில் வந்து அந்த குருக்கள் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் திருமணம் பண்ணி வச்சாங்க. அது பண்ணக்கூடாது. நான் இந்து மதத்தில் வந்து பொதுவாக நம்முடைய நாட்டு சட்டத்தில் வந்து பெண்ணுக்கு 18 வயசு இருக்கணும், ஆணுக்குன்னா 21 வயசு இருக்கணும். பட் இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் கல்யாணம் பண்ணிங்களா ஒரு நிலைப்பாடு தான். அது பெருசாக அவர் இது பண்ணி அதுக்கான கவர்னர் அந்த அதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம் விட்டுருங்க, அதுக்குள்ளே போக வேண்டாம். அதுக்குள்ளே போனால் நிறைய போயிட்டு இருக்கும் வந்து. ஆமாம், சரி, ஓகே. இலங்கை விஷயத்துக்கு வந்து ஆமாம், கர்நாடக எலெக்ஷன் பற்றி பேசிட்டு கர்நாடக எலெக்ஷன் பயங்கர பரபரப்போட போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் அவங்க இழந்த ஆட்சி பிடிக்கணுன்ற முனைப்பு காட்டிட்டு வராங்க. இவங்க இருக்கிறவங்க பிஜேபி வந்து இருக்கிற ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்ற முனைப்பு காட்டிட்டு வராங்க. 2 பேருக்கு காரசாரமான ஒரு அரசியல் பிரமுகர், நீங்க வந்து ஒரு அரசியல் ஆலோசகர், பத்திரிகை துறையை சார்ந்தவர், உங்களுடைய பார்வையில் இந்த கர்நாடக எலெக்ஷன் எப்படி இருக்கு? அதாவது இந்தியாவிலே கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத ஒரு பெரும் பரபரப்பு வந்து கர்நாடக மாநில தேர்தல் உருவாக்கியுள்ள காரணம் என்னென்னா, இதுக்கு மெயின் காரணம் 2024 பார்லிமெண்ட் தேர்தல். 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் யார் ஆட்சி அமைப்பார் என்பதை முடிவு செய்யக்கூடிய மக்களின் மகுடமாகவும் மக்களின் நம்பிக்கையாகவும் ஆளுங்கட்சி பாஜகவும் எதிர்க்கட்சி காங்கிரஸுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் கடிகாரத்தில் டக் 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 என்ற முள்ளு கட்டுவது போல் அந்த கர்நாடக தேர்தல் வந்து வெற்றி யார் சூடுவார் என்பதை வச்சு தான் பார்லிமெண்ட் தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய நிலைப்பாட்டினால தான் 2 பேரும் மாறி மாறி இலவச அறிக்கையில் அள்ளி வீசணும், அதை தரேன் எல்லாமே சொல்கிறாங்க. பட் வந்து காங்கிரஸ் சில தவறு அங்கே கர்நாடகத்தில் பண்ணியிருக்கிறேன்னா, அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆல் இண்டியா காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக வந்த பிறகு வட இந்தியாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஹிமாச்சல பிரதேசத்தை பாஜகவிடந்து காங்கிரஸ் கைப்பற்றி ஆட்சி அமைக்கின்றது. அப்போ கார்கே என்ன நினைக்கிறான், நமக்கு சொந்த ஊர் கர்நாடக மாநிலம். அப்போ அவர் நினைக்கிறான், பட்டியலின மக்களுடைய வாக்குகளும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் ஒருங்கிணைத்து நம்ம வாக்குகளை பெற்றுமானால் அங்கு கர்நாடக மாநிலத்தில் ஆட்சி அமைக்கலாம், காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். அதற்காக என்ன பண்ண அவங்க பண்ண தப்புன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பஜ்ரந்தல் என்ற ஹிந்து அமைப்பை தடை செய்வோம் என்ன தன்னுடைய மேனுஃபேக்சரிங் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கர்நாடக மாநிலத்தில் ஹிந்துக்கள் மத்தியில் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அது எப்படி இந்த ஒரு இயக்கத்தை எப்படி ஒன்று ஓட்டுக்காக எப்படி பண்ணலாம் ஒரு நிலைப்பாடு சர்ச்சை கிளப்பியிருக்குது. ஆனால் கார்கேயோட நிலைப்பாடு என்ன, நம்ம 2வது வாட்டி நம்ம வந்து இதிலே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம பிரதமரான நிலைப்பாடுகள் இன்னும் அவருக்கு மனசில் இருக்குது. ராகுல் காந்தி ஆகிறாரோ ஜெயிலுக்கு போகிறாரோ என்பது ஒரு புறம். ஆனால் கார்கே என்ன பண்ணால் நம்மளை தான் பிரதமர் ஆக்குவாங்கன்னு நிலைப்பாடு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக கார்கேக்கு அந்த பாச்சா பலிக்காது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் ரெடியாக இருக்கிறாரு, அதான் நான் இருக்கிறேன்லன்னு அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி விட்டுருவாங்களா, ஆம் மாற்றி விட்டுமா? ஆம் சொல்லுவார், இந்தியாவிலே 3வது பிரதான கட்சி நான் தான், டெல்லியிலே நான் தான் முதலமைச்சர், பஞ்சாப்லேயே நான் தான் முதலமைச்சர், பாஜக கோட்டையான குஜராத்திலே நாங்கள் 4 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறோம், ஆகவே நான் தான் ஃபஸ்ட்டு இன்னும் அவங்களுக்குள்ளே மாறி மாறி அறிக்கை போடுவோம். வாய்க்கா வரப்பு சண்டை மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, இது திராவிட மாடல், சமூக நீதிக்கான ஆட்சியை நடக்க வேண்டும், இந்தியாவிலே இது மாடல் உலா கொண்டு வேண்டும் என்று 18 மாநிலங்களில் அவங்க வந்து காங்கிரஸ் இல்லாத மாநிலங்களில் ஆளுநரை நீக்கணும், அதை இது பண்ணணும் கோரிக்கை பண்ணி கொடுக்குறாங்க. அது கர்நாடகா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய
கடிதம் பெற்றுக்கொண்டேன், நன்றி என்று சொல்லி பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் பினராயி விஜயன் சாதாரண ஆள் கிடையாது. அவர் மிகப்பெரிய அதை கடைந்தெடுத்த மிகப்பெரிய ஆள் வந்து அது அவர் வந்து முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு என்பது நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்றால் கேரளா மாநிலத்தில் இதுவரையிலும் பிரதமர் பல்வேறு நிகழ்ச்சிகள் சென்ற பிறகும் கூட அவர் வந்து நமக்கு எதிரான கட்சி என்பது கேரளா முதலமைச்சர் இதுவரை நிலைத்ததே கிடையாது. கூடவே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி நிற்கிற மாதிரி தான் அந்த பிரதமரோட நின்று நிலைப்பாடு பண்ணார். ஸோ அது ஒரு அகத்தின் அழகம் முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. கருத்து என்பது வேறு. ஆனால் ஒரு பிரதமர் அந்த நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் நிலைப்பாடு என்னென்னா 140 தொகுதியிலேருந்து 155 தொகுதி வரைக்கும் நம்ம பிடிச்சா, காங்கிரஸ் மெஜாரிட்டியாக பிடிச்சாதான் பிஜேபி நம்மளை கட்சியை உடைக்காமல் நம்மளை பார்த்து நம்ம 5 வருஷம் ஆட்சி அமைக்க முடியும் என்று காங்கிரஸ் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்தியாவில் உள்ள மொத்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி தலைவர்களும் பாஜக தலைவர்களும் அங்கே தான் முகம் போட்டுருக்கிறாங்க. அமித்ஷாவே கிட்டத்தட்ட 17 முறை அங்கே நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. காரணம் கர்நாடகா தேர்தல் வந்து இக்கட்டான ஒரு தேர்தல். மக்களை வந்து தெற்கு முக்கடான ஒரு ஆக்கக்கூடிய ஒரு தேர்தலை சந்திக்கின்ற காரணத்தால் யார் வந்தாலும் அநேகமாக தொங்கு ஆட்சி வர்றது கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், 120 சீட்டுக்கு எடுத்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கணும்னு நினைவால் அது 2 மாதம் கூட அந்த ஆட்சி நீடிக்காது, கண்டிப்பாக நீடிக்காது. அதனால தான் காங்கிரஸ் வந்து நினைக்கிறேன்னா 140 சீட்டாவது கண்டிப்பாக நம்ம பிடிச்சாதான் நம்ம நிற்க முடியும் என்பதில் அவங்களும் தெளிவாக இருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்தவரையிலும் நாம் ஆட்சி அமைப்போம் என்பதில் அவர்களும் தெளிவாக இருக்கின்றார்கள். ஏன்னா பாஜக வெற்றி பெற்றால் தான் அடுத்த 4 சட்டமன்ற பார்லிமெண்ட் அந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குது, அதில் வெற்றி பெறணும். அது முடிஞ்சுன்னா அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு ஆயத்தமாகணும். ஸோ 2 கட்சியுமே இதில் ஏன் ரொம்ப அங்கலாய்ப்பாக இருக்கிறாங்கன்னா 2024 பார்லிமெண்ட் தேர்தலுடைய ஒரு முகவு தான் அந்த தேர்தல். அதில் எல்லாரும் இதுக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டாய் பாலகுமாரன்னு சுற்றுறாங்க வந்து.